பிரம்ம வித்யா இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்துல அது சாஸ்திரம் மாத்திரமல்ல, பிரம்ம வித்யை மாத்திரமல்ல, யோக சாஸ்திரமும் கூட. அதாவது அந்த பிரம்ம வித்யை எப்படி நமக்கு வாழ்க்கையில அனுபவத்துக்கு கொண்டு வரலாம், நமக்கும் அந்த நிலையை எப்படி அடைய முடியும் கூட காட்டுறதுதான் யோக சாஸ்திரம். வித்யைங்கிறது, பிரம்ம வித்யைங்கிறது திருஷ்டி மாதிரி, யோக சாஸ்திரம்ங்கிறது சலன சக்தி மாதிரி. நடக்க முடியாத நொண்டியா இருந்தால், நடக்க முடியாத நொண்டி அவனுக்கு சலன சக்தி இல்லை, கண் இல்லாதவனுக்கு திருஷ்டி இல்லை. ஆனா இவா ரெண்டு பேருமா ஹெல்ப் பண்ணின்னு போவா. திருஷ்டி இருக்கிறவன் வழி சொல்லி கொடுப்பான், ஆனா அவன் நொண்டியா இருக்கான். நடக்க முடியறவன் வழி நடப்பன், ஆனா அவனுக்கு கண்ணு கிடையாது. கண்ணு இருக்கிறவன் வழி காட்டலாம், கால் இருக்கிறவன் நடக்கலாம். இது ரெண்டுமே சேர்ந்து போனோம். அது மாதிரி வித்யை வழிகாட்டுறது, யோகம் நம்மள லட்சியத்துக்கு கூட்டின்னு போறது. இது ரெண்டுமே சேர்ந்து போனோம். பிரம்ம வித்யை, யோக சாஸ்திரம். என்ன இந்த வித்யோட லட்சியம்? அதுதான் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். பகவத்கீதையோட லட்சியம் என்ன? டெஸ்டினேஷன், டெர்மினஸ். அது என்னன்னா, இரண்டாவது அத்தியாயத்திலேயே கீதையோட லட்சியம் என்னன்னு சொல்லியாச்சு. ஸ்தித பிரஜன். ஸ்தித பிரஜன் அதானது அவருடைய அனுபூதி, ரியலைசேஷன், ஞான அனுபவம், தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை உணர்ந்து ஒரு காலம் அதிலிருந்து சலிக்காம, ஒரு காலத்திலையும் சலிக்காம இருக்கக்கூடியவன். இதுதான் நமக்கு எல்லாருக்குமே லட்சியம். வாழ்க்கைங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. ஏன்னா அது நேச்சர். நேச்சர் மாறிண்டே இருக்கும். அதுக்கு தகுந்தபடி யௌவனம், வார்த்தக்கியம், இந்த மாதிரி தசைகள் வரும், வியாதிகள் வரும், சுகதுக்கங்கள் வரும். இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பின்ன எங்க கண்ட்ரோல் இருக்குன்னா, இதெல்லாம் வந்தாலும் நம்ம அதுல விழுந்து போகாம, தவிக்காம, நிம்மதியா, ஹிமாலயம் மாதிரி ஒரு சின்ன ஒரு மரம் எல்லாம் ஒரு புயல் காத்து வந்தா கடபொழுங்கி கீழே விழுந்துடும். ஆனா ஒரு பர்வதம் என்னதான் புயல் காத்து அடிச்சாலும் சலனம் இல்லாம நிக்கிற மாதிரி, வாழ்க்கையில என்னதான் துன்பங்கள் வரட்டும், இன்பங்கள் வரட்டும், ரெண்டிலையுமே சமபுத்தியோட கூட வாழ்க்கையே பூர்ணமா பகவானுக்கு, அதுவா சத்குருவோட பாதத்துல, பகவானோட பாதத்துல அர்ப்பணம் பண்ணி, தனக்கு கர்த்திருவ புத்தி இல்லாம தான் சரணாகத அடங்கி இருக்கக்கூடிய நிலைதான் ஸ்தித பிரஜனோட நிலை. என்னதான் வந்தாலும் சலிக்காம இருக்கிற நிலை. அது எப்படி வந்தது அவருக்கு? எப்படி கிடைச்சதுன்னா, நான் உடம்பல்ல ஆத்மாங்கிற உணர்வு இருக்கிறதுனால. உடம்பு நினைச்சுட்டு இருக்கிறவனுக்கு துன்பத்திலிருந்து பழச்சிக்க முடியாது. நான் உடம்பல்ல, நான் ஆத்மாங்கிற அனுபவம், ஞானம் நிரந்தரமா இருக்கு. அந்த அனுபூதி நிலை, அதுதான் ஸ்திதப்பிரஜனுடைய நிலைங்கிற. இது எப்படி சித்திச்சது? இந்த அனுபவம் எப்படி சித்திக்கும் அப்படின்னா, தியானத்தினால சித்திக்கும். தியானம்ங்கிறது என்ன? எதையாவது ஒரு ரூபத்தை தியானம் பண்றது சொல்றதா, இல்லை மந்திர தியானமா? எதை தியானம் பண்ணணும்னா ஆத்ம தியானம். ஆத்ம தியானம்னா என்ன? நான்கிறது யாரு, நான்கிறது என்ன, என்னுடைய ஸ்வரூபம் என்ன, இப்படியே ஆராய்ஞ்சு உள்ள போக, எல்லாத்துக்கும் சாட்சியா நிற்கக்கூடிய அந்த விளக்கு, அந்த சுவர்ண ஜோதி உள்ளத்துல நிரந்தரம் ஸ்புரிச்சுன்னு இருக்கக்கூடிய, ஸ்பந்தனமா ஸ்பந்திச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த உணர்வு, நான் 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 நான்கிற உணர்வு, நான் இருக்கேங்கிற உணர்வு, அந்த உணர்வை நாடி, அந்த உணர்வை மனசு, சரீரம், புத்தி முதலான கட்டுப்பாடுகளிலேந்தெல்லாம் விமுக்தம் பண்ணி, அது சுத்தமான பிரஜை. அதுக்குதான் பிரஜைன்னு பேரு. பிரஜைனா அதுதான். பிரஜைனா கான்சியஸ்னஸ். அந்த பிரஜை சாதாரண லாங்குவேஜ்ல நம்ம பிரஜை போயிடுத்துங்கிறோம், அன்கான்சியஸா இருக்கிறதுக்கு பிரஜை போயிடுத்துங்கிறோம். ஆனா இந்த பிரஜை ஒரு காவும் போகாது, இது எப்பவுமே இருக்கு. ஏன்னா நான் இருக்கேங்கிற உணர்வு தான் இந்த பிரஜை. அந்த பிரஜைய உள்ள நாடுறான், நான்கிறது என்னங்கிறத நாடுறான். இப்போ நம்ம வெளியில போய் நின்னோம்னா தூரக்க அந்த மருதமலை தெரியும். ஆனா அந்த மலையை தூரக்கேந்து பாக்குறத மலை ரொம்ப சின்னதா,
நம்ம கண்ணுக்குள்ள அடங்குற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மலை ரொம்ப சின்னதா நம்ம கண்ணுக்குள்ள, நம்ம திருஷ்டிக்குள்ள அடங்குற மாதிரி சின்னதா இருக்கு அந்த மலை. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த மருதமலை பக்கம் பஸ்ல ஏறி போக 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 மலை பெருசாயிட்டே இருக்கும். மருதமலை கிட்ட போக மலை மேல இருக்கு, அடிமுடி காண முடியல. அந்த மலையில ஏறி உள்ள அப்புறம் வந்து பூந்துட்டோம்னா நம்ம அதுக்குள்ள ஒரு ஸ்பெக், ஒரு சின்ன பொடியா அதுக்குள்ள போயிடுவோம். அந்த பர்வதம் பெருசா இருக்கு, அந்த மலைக்குள்ள நம்ம பூந்துடுவோம். இதே மாதிரி தான் நமக்குள்ள நான் 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 நிரந்தரம் ஸ்பந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த உணர்வு. இந்த உணர்வு முதல்ல பார்த்தோம்னா இந்த உடம்புக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பல்சேஷனா தெரியறது. அது ஆராய்ஞ்சு 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 அந்த உணர்வு என்னன்னு அப்படியே உள்ள பூந்துண்டு பார்த்தோம்னா இத்தனை கிட்டக்கு இருக்கக்கூடிய விஷயம். தத்தூரே தது அந்திகேச்ச அப்படின்னு உபனிஷத் சொல்றது. இந்த உணர்வு என்னன்னு ஆராய்ச்சி பார்த்தோம்னா அஜ்ஞானிகளுக்கு அது ரொம்ப தூரக்க புரியறது இல்லை. ஞானத்துக்கு பக்குவம் இருக்கிறவாளுக்கு அது கிட்டக்கே இருக்கு அந்த சத்தியம், பரமசத்தியம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த நான்கிறது என்னங்கிறது ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு உள்ள போக அது பெருசாயிண்டே இருக்கும். பெருசாயிண்டே இருக்கும்னா அது அனுபவ மண்டலத்துல பெருசாயிண்டே இருக்கும். அது கிரமேண அதுக்குள்ளதான் இந்த உடம்பு இருக்கு, அதுக்குள்ளதான் இந்த பிரபஞ்சமே இருக்கு, அதுக்குள்ளதான் இந்த சராச்சரங்கள் பூரா இருக்குங்கிற உணர்வுல வந்துடும். எது இந்த சின்ன சரீரத்துக்குள்ள இருக்கோ அதை ஆராய்ச்சிண்டு போக அசரீரம் ஷரீரேஷு அனவஸ்தேஷு அவஸ்திதம் மகாந்தம் விபும் ஆத்மானம் மத்வா தீரோன சோச்சதி. கட்டோபனிஷத்துல யமன் சொல்றான், மரணத்துடைய ரகசியத்தை பூரா உணர்ந்த யமன் அந்த குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுக்கிறார், ஹே நச்சிகேதசே, இந்த சரீரம் இருக்கே இது அழிஞ்சிடும். ஆனா இந்த சரீரத்துக்குள்ள சரீரஸ்பர்ஷம் ஏற்காம ஒரு பொருள் உட்கார்ந்து இருக்கு, அது அசரீரம், அது சரீரஸ்பர்ஷம் இல்லாம இருக்கு. அது மகாந்தம், அது மகான் அனந்தமான வஸ்து, இன்ஃபினிட், அழிவில்லாத வஸ்து. அதை யாரு உணர்ந்தானோ அவனுக்கு அதுக்கு மேல சோகம் கிடையாது, துக்கம் கிடையாது. அந்த ஆத்மாவை யாரு தெரிஞ்சுண்டானோ அவனுக்கு அதுக்கு மேல துக்கம் கிடையாது. மத்வாதீரோன சோச்சதி. இந்த ஆத்மாவை நாட அது அப்படியே பிருகத்தா பிரபஞ்சம் பூரா ஆத்மாவில இருக்கு, இல்லாம ஆத்மா பிரபஞ்சத்துல இருக்குன்னு அல்ல, பிரபஞ்சம் பூரா ஆத்மாவில தான் கல்பிதமா இருக்குங்கிற உணர்வு ஹிருதயத்துல ஏற்படும். அந்த இன்சைட், அதுலயே ரமிச்சு இருக்கக்கூடிய நிலை சமாதின்னு பேரு. தியான நிலையில தியானம்ங்கிறதையும் கடந்து போன நிலை. தியானம் பண்ற போது நான் தியானம் பண்றேன்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், அதை கடந்து போறது ரொம்ப கஷ்டம். எத்தனைதான் தீவிரமா தியானம் பண்றவாளா இருந்தாலும் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும். யூ வில் பி கான்சியஸ், தியானம் பண்றேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். கிரமேண அதையும் கடந்து தியானம் பண்றவன் தியானம்ங்கிற பிரக்கிரியை, தியானம் பண்ணக்கூடிய பொருள், இதெல்லாமே மறைஞ்சு அந்த இடத்துல சாதகனும் இல்லை, சாதனையும் இல்லை, சாத்தியம் மாத்திரம் பாசிக்கக்கூடிய ஒரு நிலை. அங்க தியானம் பண்ணக்கூடிய நான் இல்லை, தியானம் பண்ணக்கூடிய பொருள் கிடையாது, தியானம்ங்கிற ஒரு ப்ரோசஸும் கிடையாது, கேவலமான அனுபவம், அறிவு மாத்திரமான நிலை, கான்சியஸ்னஸ். அப்படி இருக்கக்கூடிய நிலைதான் நிர்விகல்ப சமாதி. அதுதான் ஈஸ்வர அனுபூதிங்கிறது. அந்த நிலையை தான் பகவான் முதல் ஸ்லோகத்துல சொல்றார். ஸ்தித பிரஜ லட்சணம் நேற்றுக்கு பார்த்தோம். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜஸ்ததோச்சதே. உள்ள இருக்கிற சகல காமனைகளும் ஹிருதயத்திலிருந்து போயிடுத்து. காமனைகள் இருந்தா மனசு அலையும். காமனைகள் எல்லாம் விலகினத்தினால மனசுக்கு அலையறதுக்கு எந்த இடமும் கிடையாது, விஷயங்கள் எல்லாம் அலையல. ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா, ஆத்மாவிலேயே ரமிச்சுண்டு ஆத்மாவிலேயே ஆனந்தத்தை அனுபவிச்சுண்டு ஆத்மஸ்வரூபமாவே அந்த மனசு நிக்கிறது, தன்னிலையிலேயே நிக்கிறது. அப்படி நிற்கக்கூடிய நிலையில ஸ்தித பிரஜஸ்ததோச்சதே, அவன் ஸ்தித பிரஜன், ஞானி, ஜீவன் முக்தர். அந்த ஒரு நிலை. இது எத்தனைதான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணினாலும் அந்த டிஸ்கிரிப்ஷன் ட்ரூத் ஆகாது. அந்த நிலையில நின்னாதான் அந்த சத்தியம் தெரியும். அப்படி இருந்தாலும்
நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் மேல போறதுக்கு. இப்படி ஒரு நிலை இருக்குங்கிறது முதல்ல தெரியறது. அதனால்தானே பகவான் அதை கீதையில சொல்றார். இதுக்கு மேல எப்பவுமே அந்த சமாதி நிலையில தான் இருக்கணும்ங்கிறது கிடையாது. அது கழிஞ்சு அதுல இருந்து சாதாரண வாழ்க்கைக்கு இறங்கி வர அந்த சரீரத்துக்கு என்னென்ன பிராரப்தம் இருக்கோ அந்த பிராரப்தப்படி ஞானிகளும் விவகாரம் பண்றா. ஆனா விவகாரம் பண்றது அவளுக்கும் சாமானிய ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஞானிகளுக்கும் அஜ்ஞானிகளுக்கும் எங்க பேதம்? ஞானிகளுடைய விவகாரத்துக்கும் அஜ்ஞானிகளுடைய விவகாரத்துக்கும் என்ன பேதம்னா அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். நாம பார்ப்போம். துக்கேஷு அனுத்விக்னமனாஹ சுகேஷு விகத ஸ்பிருஹः வீதராக பயக்ரோதः ஸ்திததீஹி முனிருச்யதே. துக்கேஷு அனுத்விக்னமனாஹ சுகேஷு விகத ஸ்பிருஹः வீதராக பயக்ரோதः ஸ்திததீஹி முனிருச்யதே. துக்கேஷு அனுத்விக்னமனாஹ சுகேஷு விகத ஸ்பிருஹः வீதராக பயக்ரோதः ஸ்திததீஹி முனிருச்யதே. துக்கேஷு அனுத்விக்னமனாஹ சுகேஷு விகத ஸ்பிருஹः வீதராக பயக்ரோதः ஸ்திததீஹி முனிருச்யதே. இந்த ஸ்லோகம் ரொம்ப பிராக்டிக்கல் பாயிண்ட்ல இருந்து பகவான் பேசுறார். இந்த ஸ்திதப்பிரஜ்ஞ நிலையில தன்னை ஆத்மான்னு நன்னா திருடமா உணர்ந்திருக்கக்கூடிய ஞானி என்னதான் வாழ்க்கையில துன்பம் ஏற்படட்டும் துக்கம் ஏற்படட்டும் அனுத்விக்னமனாக, அதனால உத்வேகம்னா அஜிடேஷன், எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுறதில்லை. துக்கேஷு அனுத்விக்னமனாக. அதே மாதிரி சுகேஷு விகத ஸ்பிருஹः, சுகம் வரபோது அதனாலையும் பாதிக்கப்படுறதில்லை. எப்பவுமே மனசு சுகத்தை விரும்பும் துக்கத்தை வெறுக்கும். இதுதானே சாமான்யம், நேச்சுரல். அதுதானே சுகத்தை விரும்பும், சுகம் கிடைக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கும், துக்கம் வரப்படாதுங்கிற ஒரு ரிலக்டன்ஸ் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு, அதை ஸ்வீகரிச்சுக்காம இருக்கிறதுக்கு. இப்ப சுகம் கிடைக்கணுங்கிற தீவிரமான ஆசை எல்லாருக்குமே இருக்கு. இல்லாட்டா இந்த பிரவர்த்தியே இருக்காது. சாதாரணமா எல்லா பிரவர்த்திக்கும் மூல காரணம் சுகம் தான். ஸ்ரீமத் பாகவதத்துல விதுரர் மைத்ரேய மகர்ஷி கிட்ட இந்த ஒரு கேள்வியை கேட்கிறார். எல்லாருமே வாழ்க்கையில சுகத்தை அடையணும்னு ஆசைப்படுறா, துக்கம் வரப்படாதுன்னு ஆசைப்படுறா. ஆனா எஃபெக்ட் பார்த்தோம்னா துக்கம் நிறைய வருது, இவ ஆசைப்படுற சுகம் கிடைக்கிறதும் இல்லை. இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறா. சுகாய கர்மாணி கரோதி லோகா நதைஹி சுகம் வா அந்யதுபாரமம் வா விந்தேத பூயஹா ததையேவ துக்கம் எதத்ர யுக்தம் பகவான் வதேன். சுகத்துக்காக கர்மா பண்றா, ஆனா அந்த சுகம் அப்படியே கிடைக்கிறது இல்லை, துக்கம் கிடைக்கிறது. சுக துக்கங்களும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. ஏதோ பூர்வ கர்மப்படி அப்பப்போ சுகம் வருது, அப்பப்போ துக்கம் வருது. இங்க துக்கம் வந்தா அதனால அனுத்விக்னமனாக உத்வேகம் வரதில்லை, அஜிடேஷன் வரதில்லை. சுகேஷு சுகம் வரதுனால ஸ்பிருகை அப்படின்னா ஒரு தமோ குண விருத்தி. அது என்ன பண்றதுன்னா சுகத்துக்கு எப்பவுமே ஆசைப்பட்டு இருக்கும். சுகம் வந்தாச்சுன்னா மனசு அடங்கிடும். தற்காலத்துக்கு ஏதோ ஒரு சுகத்துக்கு விரும்பின்னு இருக்கு, அந்த சுகம் கிடைச்சுடுத்துனா அப்படியே அடங்கி போய் தூங்கிடும். ஆனா அந்த ஆசைப்படுற வேற பிரவர்த்திச்ச விருத்தி அந்த ஆசை நடக்கிற போது அடங்கிடும். இதுதான் ஸ்பிருகைன்னு பேரு. ராகம் பயம் குரோதம் மூணு விகாரங்கள் பகவான் சொல்றார். ராகம்னா அட்டாச்மெண்ட், ஏதோ ஒரு வஸ்து நமக்கு வேணும் வேணும் வேணுங்கிற ஆசை. அந்த வஸ்து வந்தாச்சுன்னா அதுல ரொம்ப ஆசக்தியோட பிடிச்சுட்டு இருக்கும், இது ராகம். அதனாலே நிறைய துக்கங்கள் ஏற்படும். இந்த குரங்கு அப்படிதான் பண்ணுவான், குரங்கு அப்படிதான் பிடிப்பாளாம். குரங்கு பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாளாம், குடிசா இருக்கிற குப்பி, அதோட மூடி போடுற இடம் சின்னதா இருக்கும், அதுல ஏதோ சாக்லேட்டோ ஸ்வீட் ஏதாவது அந்த குப்பியில போட்டு வச்சா இந்த குரங்கு அதுக்குள்ள கைய போடும். கைய போட்டுட்டு கைய அப்படியே அதுல கை நிறைய அதை வாரின்னு விடும். அதுல என்ன போட்டிருக்கோ அதை அப்புறம் கையை இப்படி மடக்கிண்டாச்சுன்னா அதை எடுக்க முடியாது. கை அதுக்குள்ள இருந்து மாட்டிட்டு விடும். அதை போய் பிடிச்சாச்சுன்னா அதை எடுக்க முடியாது கைய.
அதுக்கப்புறம் இந்த கடைக்காரன் வந்து அடி அடின்னு அடிச்சாலும் எத்தனை உதைச்சாலும் இதுக்கு பேசாம அந்த ஸ்வீட்டை விட்டுட்டு கையை எடுத்துடலாம். ஆனா அது அந்த வாங்கினாலும் அந்த பிடிச்சுன்னு இருக்கிறத விடாதான், அப்படியே பிடிச்சுன்னு இருக்குமா. அது கை விட்டா எடுத்துடலாம், அது கையை விட்டு எடுத்துட்டா அதை எடுத்துடலாம், ஆனா விடாது. எத்தனை வாங்கினாலும் அது விடாம பிடிச்சுன்னு இருக்குமா. இதுதான் ராகம்ங்கிறது, அட்டாச்மெண்ட். அது ஏதோ ஒரு வஸ்துவை போய் நமக்கு வேணும் வேணும் வேணும்னு ஆசைப்படுறோம். அது கிடைச்சதுனால எத்தனை துன்பம் வந்தாலும் திரும்பவும் அதுலயே மனசு போய் ஒட்டின்னு இருக்கும். இந்த ஒட்டகம் அப்படிதான், முள்ளு தின்னு அதுக்கு நாக்கு உடைஞ்சு சோற ரத்தம் வரும். அப்படி இருந்தாலும் அது முள்ளையே தின்னுமா. இது ராகம், அட்டாச்மெண்ட். அதே மாதிரி பயம். பயம் எப்படி வருதுன்னா, நமக்கு எது வஸ்துவுல ஆசக்தி இருக்கோ அந்த வஸ்து நம்மளை விட்டு போயிடுமோ, அதவா நமக்கு கிடைக்காம போயிடுமோங்கிற பயம். நம்ம எல்லாம் நம்ம உள்ளத்திலேயே தொட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு தெரியும் என்னென்ன வஸ்துக்கள் அந்த பயம் இருக்குங்கிறது. நமக்கு ரொம்ப பிடிச்சவா, நமக்கு ரொம்ப வேண்டியவா நாளைக்கு நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோங்கிற பயம். நம்ம ஆசைப்படக்கூடிய பொருள் நாளைக்கு கிடைக்காதோங்கிற பயம், பொசிஷன் கிடைக்காதோங்கிற பயம், சக்சஸ் கிடைக்காதோங்கிற பயம், வியாதி வந்துடுமோங்கிற பயம். இந்த பயம் உள்ள இருக்கு. இதெல்லாம் மனுஷன்கிட்ட இன்ஸ்டிங்டிவா இருக்கிற விஷயங்கள். மனசுனாலே இதெல்லாம் இருக்கும், அட்டாச்மெண்ட் இருக்கும், பயம் இருக்கும். அது மாதிரி தனக்கு எந்த பொருள்ல விருப்பம் இருக்கோ அந்த பொருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு யாரு தடையலா இருக்கிறாளோ அவா பேர்ல ஏற்படக்கூடிய விகாரம் தான் குரோதம், கோபம். கோபம் இந்த 3 விகாரங்களும் மனசை சபலப்படுத்திட்டே இருக்கும். வீத ராக பய குரோதா, இது 3 போயிடுத்தினாலே, ராகவும் பயமும் கோபமும் போயிடுத்தினாலே மனசு அடங்கிடும், நிம்மதி ஆயிடும். யாரையுமே பயப்படல, எந்த பொருள்லையுமே பிரத்யேகமா ஒரு விருப்பம் கிடையாது. பொருள்னு மாத்திரமல்ல, எந்த ஐடியல்லையும் எந்த பொசிஷன்லையும் எதுலையும் பிரத்யேகமா ஒரு விருப்பம் கிடையாது. அது மாதிரி யாருகிட்டையும் கோபமும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடுச்சுன்னா அப்புறம் மனசு கொஞ்சம் அங்கங்க அலைஞ்சாதான் என்ன இல்ல கேட்கிறேன். இந்த விகாரங்கள் போயிடுச்சுன்னா இந்த ராகம், துவேஷம், பயம் இது எல்லாம் எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் அலைஞ்சாதான் என்ன, அலைஞ்சா கூட நிம்மதியா இருக்கும். ஏன்னா விஷப்பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி இந்த நிர்பந்தங்கள் எல்லாம் எடுத்துடுத்தினாலே அதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் அங்கங்க அலைஞ்சா கூட நிம்மதிங்கிறது கெட்டு போகாது. நிம்மதி போக முக்கிய காரணம் யாருகிட்டயோ வெறுப்பு இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கு. நம்மளே வாட்ச் பண்ணோம்னா புரியும், நம்ம வாழ்க்கையே நம்ம வாட்ச் பண்ணோம்னா புரியும். முக்கியமான துக்கத்துக்கு காரணம் மனசுக்கு சமாதானம், நிம்மதி இல்லைன்னா அதுக்கு காரணம் என்ன, ஏதோ ஒரு பொருள் கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருக்கும். ஆனா அந்த பொருள் நிலைக்காது, நாளைக்கு ஏமாத்தி விடும். அது தெரியறதுனால்தான் பயம். அந்த பொருள் ஏமாத்துறது ஏற்படுறதுதான் சோகம். ஒரு பொருளையும் இந்த லோகத்துல சாஸ்வதமா வச்சுட்டு இருக்க முடியாது. அப்ப அந்த ஆசக்தி, அட்டாச்மெண்ட், அதுதான் துக்கத்துக்கு பெரிய காரணமா இருக்கு. இது எல்லாமா சேர்த்திதான் ஆசைங்கிற ஒரு நதி. பர்தஹரி ரொம்ப அழகா சொல்றார், ஆசைங்கிற ஒரு நதி ஓடுறதாம். அந்த நதியில என்னென்ன இருக்குன்னா, ஆஷா நாம நதி, மனோரத ஜலாம், திருஷ்ணா தரங்காகுலாம், ராககிராஹவதி விதர்க்க விஹகாம், தைரியத்ருமத்வம்சினி, மோஹாவர்த்த சுதுஸ்தராதி கஹனா புரோத்துங்க சிந்தா தடி, தஸ்யாஹ் பாரகதாஹ விசுத்த மனசஹ நந்தந்தி யோகீஸ்வரா. ஆஷா நாம நதி, ஆசைங்கிற நதி. அந்த நதியில என்ன தண்ணி, அந்த ஜலம் என்னதுன்னா மனோரதம்ங்கிற ஜலம். மனோரதம்னா இமேஜினேஷன். இப்படியே உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல இமேஜினேஷன் இப்படி வேலை பண்றது. ஒரு கார் வாங்கினா தேவையில்லை, எல்லாரும் வச்சுட்டு இருக்காளே, அந்த கார் வாங்கி போற மாதிரி, அந்த கார்ல போற மாதிரி மனசுல அப்படி ஒரு பாவனை. ஆனா வாங்கறதுக்கு வகை இல்லை. அப்படி இருந்தாலும் இமேஜினேஷன். அந்த இமேஜினேஷன் ஒரு லிமிட்டுக்கு மேல தாண்டி போயிடுச்சுன்னா திருஷ்ணா தரங்கா குலா. அந்த மனோரசத்துல திருஷ்ணை வருமாம். திருஷ்ணைன்னா கம்பல்சரி டிசையர். நமக்கு வகை இருக்கோ இல்லையோ கார் வாங்காட்டா சூசைட் பண்ணிடுவேங்கிற நிலை வந்துடும்.
அப்ப எங்கேயாவது கடன் வாங்கியாவது டு ஃபீட் யுவர் வேனிட்டி ஒரு காரோ இல்ல வீடு கட்டுறதோ ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா அது ஒண்ணு போரும் சஃபர் பண்றதுக்கு இல்லையா? எத்தனை நடக்கிறது. மாயையும் அதுக்குதான் பார்த்துட்டு இருக்கு. எல்லாம் டிவியில அதுல இதுல அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் காட்டி இந்த மனோரதத்தை தான் அவள் முக்கியமா பிடிச்சுக்கிறா. அவளுக்கு நன்ன கீதையெல்லாம் தெரியும். அவள் மனோரதத்தை தான் பிடிச்சுக்கிறா. மனோரதத்துல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இமேஜினேஷன்ல கொடுக்கணும். அப்ப என்ன பண்றது, அட்வர்டைஸ்மெண்ட் அது இதெல்லாம் காட்டி 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 எந்த விதத்திலையும் நமக்கு அவசியமே இல்லாத ஒரு வஸ்து அது அவ 4-5 வாட்டி காட்டியாச்சுன்னா ஓ இது இல்லாம வாழ்க்கையே நடத்த முடியாதுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இமேஜின் பண்ணி 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 அப்புறம் கம்பல்சரி டிசையர் திருஷ்ணா. அப்புறம் என்ன ராக கிராகவதி, இதுல முதல்ல இருக்கான் இந்த நதியில. அந்த முதல்ல என்ன முதலைன்னா ராகம்ங்கிற முதலை, அட்டாச்மெண்ட்ங்கிற முதலை. அது பிடிச்சு இழுக்குமாம். ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், 60 வயசு ஆயாச்சு 70 வயசு ஆயாச்சு, கொஞ்சம் நாமஜபம் பண்ணிட்டு ஏகாந்தமா சத்சங்கத்துல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பேத்திய பார்த்தா பேரனை பார்த்தா அப்படியே மனசு இழுக்கிறது. அதுவும் விட்டு கொடுக்காது, ஜபம் பண்றதான் மடியில வந்து உட்காந்துக்கும். மரண சமயத்திலேயாவது ஆசக்தி இல்லாம உயிரை விடுறோம் பார்த்தா அத்தனை நாளைக்கு இல்லாதவா அமெரிக்காவிலேருந்து வந்து அழுவா, எங்களை விட்டுட்டு போறேலான்னு விட்டு. பிடிச்சு இழுக்குமாம் இந்த முதலைகள். இதெல்லாம் முதலைகள் பிடிச்சு இழுக்குமாம். பலவித முதலைகள் இருக்கு, அது கீழே பிடிச்சு இழுக்கும். ஸ்டெப் ஒரு ஸ்டெப்புக்கு தகுந்தபடி முதலையோட ஷேப் மாறிண்டே இருக்கும். குழந்தைகளா இருந்தா அவளுக்கு முதல்ல என்ன, அவளோட பொம்மை தான் முதல்ல. கொஞ்சம் பெரியவாளா இருந்தா அவளுக்கு முதல்ல என்ன, ஒரு பொண்ணோ ஒரு குழந்தையோ பேங்க்ல இருக்கிற டெபாசிட்டோ. இல்லை ஆத்மீயமா வந்தா கூட இந்த முதல்ல விடாது. பொசிஷன் பவர் சாதாரணமா இருந்தா போறாது, மடத்துல அதிபதியா இருக்கணும், ஆசிரமத்துல இருக்கணும், நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும், என்ன எல்லாரும் பூஜை பண்ணணும், இப்படி எல்லாம் வந்துடும். இல்லாட்டாலும் ரொம்ப பரிசுத்தவா ஆத்மாக்களா இருந்தா கூட சிஷ்யால் பிடிச்சு இழுப்பாளாம். இப்படி எல்லாம் ஒரு பெரிய மகாத்மா ஞாபகம் இருந்ததுனால்தான் சொல்றேன். அவர் சொல்றார், அவரோட அனுபவம் வாழ்க்கையில ரொம்ப வார்த்தக்கிய தசை வந்துடுத்து. இது நடந்த கதை. 85-86 வயசாயிடுத்து. ஹிமாலயத்துல ஒரு பிரசித்தமான ஒரு ஆசிரமத்துல 90 வயசுகிட்ட ஆயிடுத்தவருக்கு. அப்ப அவர் ஒரு ஏகாதசி அன்னைக்கு உயிரை விட போறார். அவர் உள்ளோட சங்கல்பிச்சுட்டு விட்டார். சிஷ்யாள்கிட்ட ஒரு மாதிரி சொல்லி வச்சிருக்கார், ஆனா ஓப்பனா சொல்லல. அவள்லாம் முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கா. இவர் எல்லாருக்கும் இருக்கணும்னு பார்த்தார். சிஷ்யாள்கிட்ட அவருக்கு ரொம்ப பிரியம். மனசு அப்படியே ஏகாகிரப்படுத்தி சமாதியில் இருக்கிறதுக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிற சிஷ்யாள்லாம் தலையில அடிச்சுன்னு அழ ஆரம்பிச்சுட்டாலாம். எல்லார்ட்டையும் முதல்லயே சொல்லி வச்சிருந்தா, நீங்க அழப்படாது, நான் என்ன பண்ணாலும் நான் அந்த உடம்பு எல்லாரும் உடம்பு விடணும், அந்த நிலை எல்லாருக்கும் வரப்போறது, அதனால நீங்க அழப்படாது. ஆனா அந்த சிஷ்யாலாம் அழுது இவருக்கு சமாதி நிலை கலைஞ்சு கொடுத்து. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ஒரு சிஷ்யனை அவரோட ரூமுக்குள்ள கடக்க விடல, ஒரு சிஷ்யனை ரூமுக்குள்ள நுழையப்படாதுன்னு வச்சுட்டார். அதுக்கப்புறம் 4 நாள் கழிஞ்சு ரொம்ப சுபமான ஒரு முகூர்த்தத்துல உடம்பு விட்டார். யாருகிட்டையும் லாஸ்ட்ல அவர் பண்ணது என்ன, இந்த சிஷ்யாள் ஒரு முதலை அவள்லாம் பிடிச்சு இழுக்கிறா கீழுக்கு. அவளும் மேல போக விடுறதில்லை, அவளுக்கு ஸ்நேகம்தான் வாஸ்தவம். ஆனா அவ நம்மளை பிடிச்சு கீழே இழுக்கிறா, அந்த பாசம்ங்கிற கயத்தினால கட்டி இழுக்கிறா. ராக கிராகவதி. அதுக்கு மேல விதர்க்க விஹகா, சந்தேகம்ங்கிற கிளிகள் வருமாம் அந்த தடாகத்துல நதியில. சந்தேகம் அதுவும் மனசுக்கு நிம்மதியை கொடுக்காது. ஏதோ மனசு அப்படியே சமாதியில இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறத, அந்த சமாதி நிலை கூடுறதையே இந்த மாயை என்ன பண்ணும், சந்தேகத்தை கிளப்பி விடு. இது வாஸ்தவமான சமாதி தானா, இது சும்மா நீ இமேஜின் பண்ணிக்கிறதா இருக்கலாமே, இதுல ஏதோ ரூபம் ஒன்னும் தெரியலையே, இது வாஸ்தவமான சமாதி தானா, எதையோ சொல்லி சந்தேகத்தை கிளப்பி விட்டுடும். சாதன தசையிலேயே நேற்றுக்கு பார்த்தோம் எத்தனை சந்தேகங்கள் வருது அடிக்கடி அடிக்கடி. ஏதாவது ஒரு மார்க்கத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா மீதி மார்க்கங்கள்லாம் வந்து நடுவில் நிற்கும். இதெல்லாம் சந்தேகத்தை கிளப்பி விடுறது. விதர்க்க விஹகா. இந்த ஆஷா நதி என்ன பண்ணும், தைரியம்ங்கிற மரத்தை கடையோ வேரோட புழக்கி கீழே போட்டுடும்.
தைரியம்ங்கிற மரம் வாழ்க்கைக்கு முக்கியமானது அதுதான். அந்த தைரியம், அந்த தைரியத்தையே வேரோட பழக்கி கீழே போட்டுடும். அதனால இந்த ஆசைய ஜெயிச்சவன், ஞானத்தினால ஜெயிச்சவன், அவனுக்கு பூர்ண நிம்மதி வந்துடுத்து. அப்புறம் அவன் குடும்ப வாழ்க்கையெல்லாம் நடத்திட்டு இருந்தா கூட என்ன விவகாரத்தில் எப்படி இருந்தாலும் துக்கேஷு அனுத்விக்னமனாக, எப்படி இருக்கிற துன்பம் வாழ்க்கையில வரட்டும், அதனால இவன் சலிக்க மாட்டான். ஒரு பெரிய ஞானியை பத்தி சொல்லுவா. அவருடைய குழந்தை இறந்து போச்சு. இந்த நியூஸ் அவர்கிட்ட போக அவர் எந்த விதத்திலையும் கவலைப்படலையாம். நீங்க எப்படி இப்படி கவலைப்படாம இருக்க முடியறதுன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, சுவாமி ராமதீர்த்தர் இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்தது, அவர் சந்நியாசம் எடுத்துன அப்புறம் அவர் அமெரிக்காவில் இது மாதிரி ஒரு லெக்சர் பண்ணிட்டு இருக்கார். அதிகமா அவர் பிரவச்சனம் ஒன்றும் பண்ணல, கொஞ்சம் அவர் அதிகமா அந்த சாக்ரமெண்டோங்கிற நதி தீரத்திலேயே தியானத்திலேயே இருந்துட்டு இருப்பார். இப்படி வர சமயத்துல ஒரு லெக்சர் அங்கங்க இருக்கும். அப்படி ஒரு லெக்சர் நடக்கிற போது ஒரு டெலகிராம் வந்தது. அது எப்படி பார்த்தவர் சிரிச்சுண்டார், அப்படியே வச்சார். பிரவச்சனம் அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த பிரவச்சனம் எல்லாம் நடந்த அப்புறம் அவர் அதை பத்தி கேரே பண்ணல. அப்புறம் யாரோ கேட்டா அந்த டெலகிராம் என்ன வந்திருக்குன்னு. அப்ப அதை எடுத்து அவ கையில கொடுத்தார். அவரோட பூர்வாசிரமத்துல அவருக்கு அப்போவே 30 வயசு தான் ஆச்சு. 27 வயசுல சன்னியாசம் எடுத்துன்னு 32 வயசுல அவர் சரீரத்தை விட்டுட்டார். அவரோட பூர்வாசிரமத்தில் இருந்த குழந்தை இறந்துடுத்துங்கிற டெலகிராம் வந்திருக்கு. இதை தெரிஞ்சும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கார். ஆனந்தமா அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கார். ஆத்ம விசாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கார். அப்ப யாரோ கேட்டா, இப்படி ஒரு பெரிய தாபம், துக்கத்தை பத்தி இருக்கிற ஒரு துக்க வார்த்தை வந்தும் நீங்க எப்படி சலிக்காம இருக்க முடியறது? அவர் என்ன சொல்றாருன்னா, யாரோ ஒருத்தர் வந்து நான் நெருப்பை தொட்டேன், நெருப்பு சுட்டுதுன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்களா? இல்ல தண்ணியை தொட்டேன், தண்ணிக்கு நனவு ஏற்பட்டதுன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்களா? அது மாதிரி பிறந்த ஜீவன் இறந்ததுன்னா என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? இங்க எதுவுமே நடக்கல. இந்த பிறப்பு இறப்பு இதெல்லாமே சரீரத்தை பாதிக்கிறதே தவிர ஆத்மாவை எதுவுமே பாதிக்கிறது இல்லை. நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபமா இருக்கிற பிரம்மத்துக்கு ஜனனம் மரணம்ங்கிறதெல்லாம் கல்பனை தான். வாஸ்தவத்துல எதுவுமே பிரகிருதியில நடக்கிறது இல்லை. அலை மோதின்னு இருக்கு அப்படித்தான். இந்த அலை மேல போகும் கீழே வரும். ஆனா இருக்கிறது என்ன? சமுத்திர ஜலம். அது மாதிரி அந்த பரமாத்மாவை தவிர எதுவுமே கிடையாதுங்கிற நல்ல தார்டியம் யாருக்கு இருக்கோ அவள் இந்த அலைகளால பாதிக்கப்பட மாட்டான். அலைகள் எத்தனைதான் அலமோதட்டும், சுகம் வரட்டும் துக்கம் வரட்டும், ரெண்டுலயுமே சலிக்காம துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருஹ. வீதராக பயக்ரோதா, ராகம் இல்லை, பயம் இல்லை, யாரையுமே பயம் இல்லை. எதை பயந்துக்கிறதுக்கு? பயம் எப்ப வரும்? ரெண்டுங்கிறது இருந்தா தான் பயம் வரும். யாருக்கு துவைதம் இருக்கோ அவனுக்கு தான் பயம். த்விதீயாத்வை பயம் பவதி அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ஆத்மாவிலேந்து அந்நியமா ஏதாவது இருந்தா தானே பயப்படுறதுக்கு. ஆத்மாவிலேந்து அந்நியமா ஏதாவது இருக்கிறது தானே இந்த பயம் தோன்றது. தன்னை யாரும் பயந்துக்கிறது இல்லையே. தன்னிலேந்து அந்நியமான ஒரு பொருள் இருக்கிற மட்டும் பயம் இருக்கு. அது நல்ல வஸ்துவா இருக்கட்டும் கெட்ட வஸ்துவா இருக்கட்டும் ஏதோ விதத்துல பயப்படுத்தும். சர்வம் ஆத்மஸ்வரூபம்ங்கிற உணர்வு யாருக்கு ஏற்பட்டுடுத்தோ அவனுக்கு பயமும் கிடையாது, ராகம் கிடையாது, பயம் கிடையாது, குரோதமும் கிடையாது. இதெல்லாமே மானசிக விகாரங்கள் தான். இந்த மனசே நான் அல்ல. நான் நித்தியசுத்த புத்த முக்தஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மா. மனசுங்கிறது எனக்கு முன்னால உதிச்சு வந்து அடங்கக்கூடிய ஒரு அலை. இதை சாட்சியா பார்த்து கொண்டிருக்கிற உணர்வே என்னுடைய ஸ்வரூபம். நான் ஆத்மா, நான் மனசு அல்ல, சரீரம் அல்ல, புத்தி அல்லங்கிற தார்டியம் யாருக்கு வந்துடுத்தோ அவளுக்கு மானசிக விகாரங்களால் அவ பாதிக்கப்பட மாட்டான். துக்கம் சுகம் ராகம் பயம் குரோதம் இதெல்லாம் மனசுடைய மண்டலம். மனசில் இருக்கிற விகாரங்களால அவ பாதிக்கப்பட மாட்டா. இந்த ஒரு நிலையில அவ விவகார காரியங்களை எல்லாம் பண்ணலாம். இந்த நிலையில அவ குடும்ப கிரகஸ்தனா இருந்தா கிரகஸ்த தர்மத்தை பண்ணுவா.
யதிகளா இருந்தா எதிக்கு என்ன வேணுமோ அந்த தர்மத்தை பண்ணுவா. எந்தெந்த வேஷம் போட்டு இருக்காளோ அந்த வேஷத்துக்கு நடிக்கலாம். ஆனா அந்த வேஷம் அவளை பாதிக்காது. இது வேஷம் நல்லா தெரிஞ்சாச்சுன்னா அந்த வேஷத்துக்கு அவ நடிக்கலாம். அந்த வேஷம் அவளை பாதிக்காது. ஏன்னா நான் ஆத்மாங்கிறது நல்லா தெரியும், நான் சரீரம் அல்லங்கிறது தெரியும். அப்படி யாரோட புத்தி ஸ்தித தீஹி, பகவான் என்ன சொல்றார்? தீஹினா புத்தி. புத்தி திருடம் ஆயிடுத்து. அப்படி ஸ்திததியா யாரு இருக்கானோ அவனுக்கு முனின்னு பேரு. முனிருட்சதே, அவன் தான் முனி. தலையில ஜட வச்சுன்றதுனாலயோ தாடி வளர்த்தின்றதுனாலயோ முனி ஆயிடாது. இந்த நிலை யாருக்கு இருக்கோ அவனுக்கு ஜடை இல்லாம இருக்கட்டும், தாடி இல்லாம இருக்கட்டும், பேண்ட் ஷர்ட் போட்டுண்டவனா இருக்கட்டும், முனிதான். ஏன்னா முனியோட லட்சணம் பிரம்ம தத்துவத்தை யாரு மனனம் பண்ணிட்டு இருக்கானோ அவன் முனி. ஸ்வரூப ஞானத்துல யாரு இருக்கானோ அவன் முனி. ஸ்திததீஹி முனிருட்சதே. அந்த முனியுடைய லட்சணங்களை தான் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்றார் பகவான். பார்ப்போம். யஸ் சர்வத்ரானபிஸ்நேஹா தத்தத் ப்ராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. யஸ் சர்வத்ரானபிஸ்நேஹா தத்தத் ப்ராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. யஸ் சர்வத்ரானபிஸ்நேஹா தத்தத் ப்ராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. ஆத்மாவில் ரமிக்கிற போது அனாத்ம விஷயங்கள்ல ஆசக்தி இல்லாம இருக்கிறது அதோட லட்சணம். சுகம் வரத்த முதலையே உள்ள விசாரிச்சுக்கணும். இப்ப சுகம் இருக்குன்னு ரொம்ப குதிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா இது எப்ப போறது தெரியாது. இந்த போக்குவரவை பத்தி தெரிஞ்ச வாழ்க்கையை புத்திபூர்வம் கொஞ்ச நாளைக்கு வாழ்க்கையை நடத்தின வாழ்க்கையே தெரியும். எதுலையுமே விழுந்துவிட மாட்டான். சுகமா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிறது துக்கம் வந்துடும். துக்கமும் சாஸ்வதமா நிற்காது. இப்படி ஒரு துக்கம் வந்துடுமே நினைச்சுன்னு கவலைப்பட்டு இருப்போம். அந்த துக்கம் எப்படி வந்ததோ அதே போல விலகியும் போகும். இது போய் வந்துன்னு இருக்கிறது நமக்கு பார்க்கலாம் வாழ்க்கையில. ஆனால் இது ரெண்டுலயுமே சர்வத்திர அனபிஸ்நேகா. ஸ்னேகம்னு சொல்றோமே நம்ம. ஸ்னேகம்னா வாஸ்தவத்துல எண்ணெயோட சுபாவம். ஒட்டுறது எதுலையும் போய் ஒட்டிக்கிறது. இங்க பகவான் அந்த வார்த்தையை எதுக்கு பிரயோகம் பண்ணியிருக்காருன்னா, எதுலையுமே அவன் ஒட்டுறது இல்லை. அனபிஸ்நேகா, எல்லாத்துலயும் இருக்கான். அவனுக்கு பிரேமம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பிரேமம் அவனுக்கு இருக்கு, அன்பு இருக்கு. அன்பு வேற, அட்டாச்மெண்ட் வேற. அன்புங்கிறது சார்வத்திரிகம், எல்லாருக்கிட்டையும் இருக்கலாம். ஆனா அட்டாச்மெண்ட் தனக்கு உபயோகப்படுறது வஸ்து கிட்ட, தன் கிட்ட இருக்கிற வஸ்து கிட்ட தான் இருக்கும். தன்னோட பந்துக்கள் கிட்ட அதுல செல்ஃபிஷ்னஸ் தான் இருக்கு. ஆனா இது ஸ்நேகம் இல்லைங்கிறதுனால இங்க அட்டாச்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். சர்வத்திர அனபிஸ்நேகா, எந்த பொருள்கிட்டையும் அவனுக்கு பற்று கிடையாது. சுபமா ஏதாவது வரட்டும், அசுபமா ஏதாவது வரட்டும், ரெண்டுலயுமே பற்று இல்லாம இருக்கான். நான் அபிநந்ததி, ஏதோ ஒண்ணு வந்ததுனால இப்படிதான் இருக்கணும், நான் நினைச்ச மாதிரியே நடந்துட்டேங்கிற ஒரு அபிநந்தனம் அது கிடையாது அவனுக்கு. ஏதோ ஒண்ணு கிடைச்சதுனால தனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்கிற போது ரொம்ப ஒரு சந்தோஷம் அது இருக்காது. நான் அபிநந்ததி. அது மாதிரி எத்தனைதான் பெரிய துக்கம் வரட்டும், நத்வேஷ்டி, எத்தனை பெரிய தாபம் வரட்டும் அதுல துவேஷமும் இருக்காது. தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டா, அவனுடைய பிரஜ்ஞை தான் பிரதிஷ்டிதம். தன்னுடைய ஹிருதயத்திலே அவன் எப்பவுமே ஆத்மாவிலேயே இருக்கிறதுனால இந்த பாசிங் வேவ்ஸ் எல்லாம் அவனை ஸ்பர்ஷிக்கிறது இல்லை. ரெண்டுலயுமே சமபுத்தியில இருக்க முடியறது. அது எப்படி முடியறது? இந்திரிய விஷயங்கள்லாம் வருமே, சிலதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா பிடிக்கிறது, சிலதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. நேச்சுரலி மனசு இப்படி வெளியில போய் விஷயங்களை நாடுற போது சுகமும் துக்கமும் வரத்தான் செய்யும். விஷயங்கள் எப்படி ஜெயிக்கிறது?
எத்தனைதான் சொன்னாலும் விஷயத்தோட சுபாவத்தை மாற்ற முடியாதே. ஒரு பூனைக்கு ஒரு சுவாமியாரோட ஆசிரமத்தில் ஒரு பூனை இருக்கு. அந்த பூனைக்கு தினமும் இந்த சுவாமியாரை பார்த்துட்டே இருக்கு. நிறைய பேர் வரா, இவரு உபதேசம் கொடுக்கிறார், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் உபதேசம் கொடுக்கிறார். அந்த பூனைக்கும் தோணித்தான் தனக்கும் நல்லதாகணும். அந்த பூனை போய் சுவாமியார்கிட்ட கேட்டுது, நீங்க ரொம்ப உசந்ததா அஹிம்சை அஹிம்சைன்னு சொல்றீங்களே, அது எப்படி பிராக்டிஸ் பண்றது தெரியலையே. பூனைக்கு ரொம்ப ஆசை வந்துதான் வெஜிடேரியன் ஆகணும்னு. அப்ப அந்த பூனை கிட்ட அந்த குரு என்ன சொல்லி கொடுத்தார், நாளையில இருந்து நீ எலியை சாப்பிடப்படாது. பூனை சொல்லிட்டு, சரி எலியை சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் சொல்லி கொடுங்களேன். எலியை சாப்பிடாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இல்ல எலியை சாப்பிடுறதுன்னு அப்படி பழக்கமா போயிடுத்து, அப்ப மனசு மறந்து போகாம இருக்கணுமே, அதனால எலியை சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுங்களேன். அப்ப அந்த குரு ஒரு மந்திரம் உபதேசம் பண்ணி கொடுத்தாரா, நான் எலியை சாப்பிடப்படாது, நான் எலியை சாப்பிடப்படாது, நான் எலியை சாப்பிடப்படாது, இது ஜபிச்சுட்டே இருக்கு. ஒரு மாலையும் கொடுத்து நான் எலி சாப்பிடப்படாது அப்படியே உட்காந்து ஜபிக்கிறது. இந்த பூனை ஜபிச்சுட்டே இருக்கு, தினமும் நிஷ்டையோட ஜபிச்சுட்டு இருக்கு. குருவும் அடிக்கடி போய் பார்க்கிறார் பூனை கரெக்டா ஜபிக்கிறதா என்ன. ஒரு நாளைக்கு ஜபிச்சுட்டே இருக்கு, வாயில ஏதோ முழங்கின்னு இருக்கு. அது கூட பூனை கிட்ட போய் வாயில என்ன போட்டு இருக்க, இல்ல இப்படி ஒரு எலி போச்சு தெரியாம எடுத்து வாயில போட்டு ஜபம் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா எலி இப்படியே போச்சு, எனக்கே தெரியாம கை பாட்டுக்கு அதை பிடிச்சு வாயில போட்டு நான் என்ன பண்றது? உடம்புக்கு பழக்கமா போச்சு, எலிய சாப்பிடப்படாதுன்னு வாய் பாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தா கூட அந்த உடம்புல பூரா எலிய சாப்பிடுறதுங்கிற சுவாவம் இருக்கு. ஏன்னா இந்திரியத்துக்கு விஷயத்துக்கிட்ட இருக்கிற நாட்டம் இப்படிதான். நம்ம கிட்ட கேட்காமையே விஷயத்திட்ட ஓடுறது, விஷயங்கள் பின்னால ஓடுறது. விஷயங்கள் முன்னால வந்து நிக்கிறது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? எப்படி அது ஜெயிக்க முடியும்? இந்த ஒரு சந்தேகம் நேச்சுரலாவே வரும். எப்படி ஜெயிக்க முடியும்? விஷயங்கள் பின்னாலதான் மனசு அலையறதே. அநேக விஷயங்கள் இருக்கே முன்னால. அதுக்குதான் அடுத்த ஸ்லோகத்துல பகவான் யோகிகள் என்ன பண்ணுவான்னு சொல்லி தரார். எதுவுமே கிருஷ்ணன் வந்து ரொம்ப சமத்தா டைரக்டா நீ இப்படி பண்ணுன்னு சொல்ல மாட்டார். அவள்லாம் அப்படி பண்ணுவா, அப்படிதான் பொழைச்சுக்கலாமோ இல்லையோ. நீங்க அப்படி பண்ண சொன்னீங்களே அப்படின்னு யாராவது நாளைக்கு வந்து கேட்கப்படாதே, அதுக்காக அவள்லாம் அப்படி பண்ணுவா. லாஸ்ட்லயும் கீதையை பூரா உபதேசம் பண்ணிட்டு அர்ஜுனன் கிட்ட நிர்பந்தமே கிடையாது, எல்லாம் உபதேசம் பண்ணி லாஸ்ட்ல என்ன சொல்ல போறாருன்னா, விமர்சீதத் அசேஷேன யதேச்சசி ததா குரு. நான் சொன்னதெல்லாம் நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணி பாருங்கிறார். நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, நான் சொன்னேங்கிறதுனால நீ எடுத்துக்க வேண்டாம், வேணும்னா எடுத்துக்கோ, இல்லாட்ட விட்டுவிடு, எப்படி இஷ்டமோ அது போல பண்ணு. இப்படி யாரு ஃப்ரீடம் கொடுப்பா? அப்போ அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், யோகிகள் எப்படி அதை அந்தர்முகப்படுத்திக்கிறான், எப்படி அதை உள்ளுக்கு இழுத்துக்கிறான், எப்படி மனசை உள்ளுக்கு இழுத்துக்கிறான், எப்படி வெளி விஷயங்களால பாதிக்கப்படாம பாத்துக்கிறா. அதுக்குதான் அடுத்த ஸ்லோகம். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசஹ இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசஹ. ஒரு விளக்கை ஏத்துற மாதிரி, ஒரு விளக்குல இருந்து தான் ஒரு விளக்கை ஏத்த முடியும். விளக்கோட போட்டோல இருந்து விளக்கு ஏத்த முடியாது. போட்டோ ஒரு விளக்கு ஏத்தி வச்சு அதை போட்டோ எடுத்தோம்னா விளக்கு மாதிரியே இருக்கும், அதுல லைட் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அதுக்கு வெளிச்சமும் கொடுக்க முடியாது, அதுல இருந்து மற்ற ஒரு விளக்கை ஏத்தி விட முடியாது. அது மாதிரி பிரம்ம வித்யைங்கிறது, அதானது ஆத்மாவை பற்றி இருக்கக்கூடிய இந்த ரகசிய ஞானம், அது எங்க ஜுவலிக்கிறதோ அந்த ஒரு விளக்கிலிருந்து தான் அந்த விளக்கை ஏத்த முடியும். அது ஒரு அனுபவ மண்டலத்திலிருந்து இனி ஒரு அனுபவ மண்டலத்துக்கு சூக்ஷ்மமா சஞ்சாரம் பண்ணும். அதனாலதான் சத்குரு கிட்டேந்து கேட்கணும்னு சொல்றது. பகவான் கிட்டேந்து கேட்கிற பாக்கியம் அர்ஜுனனுக்கு கிடைச்சது. அப்ப பகவானோட வார்த்தை, அந்த வார்த்தையோட அந்த அனுபவத்துக்கும் வரக்கூடிய சக்தியும் அதுக்கு பின்னால இருக்கு.
நமக்கெல்லாம் அது ஒரு வாட்டி கேட்டாலும் கேட்டதோடு விட்டுவிடப்படாது. அது கேட்டால் அது உபனிஷத்தே சொல்றது, பிரம்ம வித்தியை ஒரு வாட்டி கேட்டா ரொம்ப பக்குவமா இருக்கிறவாளான லவக்குன்னு பிடிச்சுன்னு விடுவா, அப்பவே புரிஞ்சிடும். அப்படி இருக்கிறவாளும் இருப்பா. சுவாமி விவேகானந்தர் சிகாகோ லெக்சர்ஸ் எல்லாம் கழிஞ்சு திரும்பி வரபோது கொலம்போல ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய ஹால் ஃபுல்லா இருக்கு. அந்த லெக்சர் ஆரம்பிக்கிற போது அவர் எப்படி ஆரம்பிச்சார்னா, டைம் இஸ் ஷார்ட் அண்ட் சப்ஜெக்ட் இஸ் வாஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்சாராம். இவர் ஆரம்பிச்சு இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே முன்னால உட்கார்ந்து இருக்கிற ஒரு பையன் பட்டுன்னு எழுந்திருந்தா ஹாலுக்கு வெளியில போயிட்டான். ஒரு 16 வயசு பையன். அவர் தான் பின்னால ஸ்ரீலங்காவில் ரொம்ப பிரசித்தரா இருந்த ஒரு பெரிய சித்தர், யோகா சுவாமிகள்னு பேரு. அவர் பின்னால சொல்றார், அந்த ஒரு வார்த்தை போரும் எனக்கு. சப்ஜெக்ட் இஸ் வாஸ்ட், டைம் இஸ் ஷார்ட். காலம் கொஞ்சம் தான் இருக்கு. ஆயுசு போறதுக்கு முன்னாடி பகவானை தெரிஞ்சுக்கணும். உயிர் போறதுக்கு முன்னாடி ஆத்மாவை உணரணும், ஆத்மானுபவத்தை அடையணும். இந்த ஒரு ஆவல், ஒரு வேகம், அதுக்குதான் முமுட்சுத்துவம்னு பேரு. முமுட்சுத்துவம்னா மோட்சத்துல இச்சை. வேதாந்தம் கேட்கணும்னா என்னென்ன குவாலிபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கு. இப்ப நம்ம குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இப்ப கீதா யஜ்ஞம் நடத்துறோம்னா யாரையுமே கிடைக்காது. ஒரு ஆளை கிடைக்கிறது கூட கஷ்டம். அதனால என்ன பண்ணுறது, இந்த காலத்துக்கு தகுந்தபடி இதை பகவான் என்ன பண்ண சொல்லியிருக்காருன்னா வாரி வீசுறது. அதுக்கு எங்க தகுதி இருக்கிற ஜீவன் எங்க ஒளிஞ்சுன்னு இருக்கோ அதை எடுத்துக்கும். அல்லாம நமக்கு தெரியவும், நமக்கு எப்படி தெரியும் யாருக்கு அதிகாரம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. அதனால பகவான் நம்மள ஒரு எந்திரமா வச்சுண்டு இதை எப்படி வீச வைக்கிறாரோ அது மாதிரி இந்த வித்தைய எடுத்து வீசுறது. அதுல ஏதோ ஒரு ஜீவன் லபக்குன்னு பிடிச்சுக்கும். ஏதோ ஒரு ஜீவனுக்கு அதுக்கு இருக்கிற தகுதி இருக்கும், அந்த ஜீவன் பிடிச்சுக்கும். மீதி இருக்கிறவாளுக்கும் அது வேஸ்டா போகாது. ஏதோ ஒரு ஜீவனுக்கு அது அப்பவே அனுபவத்துக்கு வந்துடுத்துங்கிறதுக்காக அனுபவத்துக்கு வராதவாளுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இப்ப நம்ம எல்லாம் கேட்கிறோம், சில பேர் சொல்றா ரொம்ப நன்னா புரியுறதுங்கிறா, சில பேர் சொல்றா என் வாழ்க்கையே மாறி விடுத்துங்கிறா. ஆனா அதிகமா பல பேரும் புரியறதுல ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறா. சில பேர் ஏதோ நிம்மதியா இருக்குங்கிறா. இப்படி பல டைப்ல கேட்கிறவா இருக்கா, சிரவணம் பண்றவா. புரியறதுக்குன்னு கீழே இறங்கி வந்துடலாம், அது ரொம்ப எளிசு, ரொம்ப ஈஸி. உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னுட்டு கீழே இறங்கி வந்து கொஞ்சம் ஜோக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா எனக்கும் கொஞ்சம் சிரிக்கலாம், உங்களுக்கும் கொஞ்சம் சிரிக்கலாம், வேடிக்கையா பேசிட்டு போயிடலாம். ஆத்மாவை பத்தி சொல்றதுக்கு ஏதோ ஒரு ஜோக் அடிச்சேன்னா அந்த ஜோக்கு தான் உள்ள நிற்குமே தவிர ஆத்மா நிற்காது. எதையோ சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்குன்னு ஆரம்பிச்சோம்னா எங்கேயோ போய் நின்றுடும். இதுக்கு ஒரு கதை சொல்லுவா, அந்த கதையே வேடிக்கையா இருக்கும். அது என்னன்னா, ஒரு குருடங்கிட்ட போய் ஒருத்தர் போய் சொன்னார், அவரோட குழந்தை பால் குடிச்சு வயத்துக்கு வலி வந்துடுத்துன்னார். அப்ப இந்த குருடன் பாலே காணல. அப்ப இந்த குருடன் வந்து அவர்கிட்ட கேட்கிறார், பாலுன்னா எப்படி இருக்கும் கேட்கிறார். பாலுன்னா அவனுக்கு என்ன தெரியாதான்னா வெள்ளையா இருக்கும், வெள்ளை நிறத்துல இருக்கும், அப்படின்னு வெள்ளை கலர்ல இருக்கும். குருடன் தானே, இவனுக்கு வெள்ளை கலர் எப்படி இருக்கும் தெரியாது, வெள்ளை கலர் எப்படி இருக்கும்னு கேட்கிறான். வெள்ளை கலர் தெரியாத அவனுக்கு கொக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னா. அப்ப இவன் கொக்கு எப்படி இருக்கும்னு கேட்கிறான். இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? கொக்க புரிய வைக்கிறதுக்கு கை எப்படி நல்லா மடக்கி வச்சுண்டு கொக்க மாதிரி ஷேப்ல வச்சுண்டு இதை தொட்டு பாரு அப்படின்னாரு. அவன் அதை தொட்டு பார்த்துட்டு, ஐயோ இதை முழுங்கினா குழந்தை உயிரே போயிடுமே, வயத்த வலிதானே வந்தது, அதோட போச்சேன். பாலை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு எங்க வந்துடுத்து பாருங்க. இது மாதிரிதான். இதுக்கு உதாரணம் கிடையாது. ஆச்சாரியாலே அதிவேலம் அப்படின்னு போட்டுட்டான். அனுபமம் அதிவேலம். உபமை கிடையாது, அதுக்கு பேரலா ஒன்னும் காட்டவும் முடியாது. சம்ஸ்கிருதத்துல ஒரு அலங்காரம் உண்டு, அனன்வய அலங்காரம்னு சொல்லுவா.
அந்த அனன்வய அலங்காரம் முதலா எங்க காணப்படுறதுன்னா வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி சொல்றார், ராமராவண யுத்தம் நடக்கிறத சொல்றார். ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமஹா. இந்த ராமராவண யுத்தம் எப்படி இருக்குன்னா, ஆகாசத்தை எது கூட உபமிக்கிறது? ஆகாசம் ஆகாசம் போல இருக்கு, சமுத்திரம் சமுத்திரம் போல இருக்கு. ராமராவண யுத்தம் போல இருக்கு. ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமஹா. ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ. அப்படி இப்பவே நம்ம விஷயத்தை விட்டு வெளியில போயிட்டோம். சப்தஜாலம் மகாரண்யம். ஆச்சாரியாலே சொல்றா, வேதாந்த வித்தியை சொல்றது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணுமாம். ஏதாவது பேசிவிட்டோம்னா அதுல போய் பூந்துடும் புத்தி. சித்த பிரமண காரணம், மனசை பிரமிப்பிக்க வைக்கும், அலைய வைக்கும். அப்போ வேதாந்த விஷயங்கள் நமக்கு கேட்கறது புரியாத மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா விசாரம் பண்ணி பார்க்கறது. வீட்டுக்கு போய் ஏதோ நம்ம ஜபம் பண்றத மாலை எடுத்து அப்படியே ஜபம் பண்ணிட்டே இருக்கோம். அந்த ஜபம் பண்றதையே இந்த சத்சங்கத்துல எது கேட்டோமோ அதையெல்லாம் ஜபம் பண்ணிட்டே இருக்கிறதையே மனசுல ஆராய்ஞ்சு பார்த்துட்டே இருக்கணும். அது ஒரு தியானமா தீரும். இதுக்கு ஜபசகித விசாரம்னு பேரு. ஜபத்தோட விசாரம் பண்ணினா இந்த விசாரம் பண்ணினது மெதுவா தெளிவாகும். ஜபத்துடைய பலத்தினாலேயே தெளிவாகும். நாம ஏதோ நாம ஜபம் பண்றோம்னா சத்சங்கத்துல எதை கேட்டோமோ அத நாம ஜபம் பண்ணிட்டே இருக்கிறது விசாரம் பண்ணி பார்க்கறது. சிரவணம் பண்ணணும், அப்புறம் விசாரம் பண்ணி பார்க்கணும். நாம ஜபம் பண்றத மனசை ஏதாவது ஒரு ரூபத்துல நிறுத்தணும், இல்லாத அந்த சப்தத்திலேயே நிறுத்தணும். இது ரெண்டையும் விட எளிச்சு தத்துவ விசாரம் ஜபம் பண்றத. ஏன்னா ஒரு விஷயத்தை தானே விசாரம் பண்றோம், ஒரே இடத்துல நிறுத்துறது தான் கஷ்டம். அப்ப நாம ஜபம் பண்ற போது இந்த சத்சங்கத்துல எது கேட்டோமோ அதை அப்படியே எடுத்து ஆராய்ஞ்சு இப்படி விசாரம் பண்ணி பார்க்கறது, அனலைஸ் பண்ணி பார்க்கறது, நமக்கா எழுதி வச்சுக்கிறது, நம்மளா மனனம் பண்ணி பார்க்கறது, நோட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, கிளாரிஃபை பண்ணிக்கிறது. யார்கிட்டயுமே கேட்கப்படாதான் உத்தமமான மார்க்கம். அதுதான் நமக்கு சந்தேகம் வரத்தையும் வேற யார்கிட்டையும் போய் கேட்காம மனனம் பண்ணிட்டே இருக்கணும். உள்ள இருக்கிற வெளிச்சம் வீசுற வர, உள்ள பிரகாசம் வர நமக்கா அந்த டவுட் நம்ம ஹிருதயத்துல கிளாரிஃபை ஆகிற வேற உள்ள அப்படியே அதை கடைஞ்சுட்டு இருக்கணும். தயிர் கடைகிற மாதிரி கடையணும். உள்ள கிரமேண கிராஜுவலா அந்த உள்ள இருக்கிற அழுக்கு நீங்கி உள்ள நம்மளே நமக்கு என்ன சந்தேகம் ஏற்பட்டதோ அந்த சந்தேகத்துக்கு இருக்கிற பதில நம்ம ஹிருதயத்திலேயே நமக்கு காண முடியும். இதுதான் அதுக்கு பத்ததி, மார்க்கம். எல்லாத்தையுமே உள்ள பார்த்துக்கணும். இதானே வேதாந்தம்ங்கிறது. தனக்குள்ளேயே தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், தன்னையே உணரணும், தன்னுடைய ஸ்வரூபத்தையே தெரிஞ்சுக்கணும். இதுதான் வேதாந்த மார்க்கம். நம்ம விஷயம் இங்க ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம். ஸ்தித பிரஜ்ஞன்னா ஆத்மஜானி. கொஞ்சம் கூட லலிதமா சொன்னோம்னா வாழ்க்கையில என்னதான் நடந்தாலும் நிம்மதியா இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். நமக்கு புரியுற பாஷையில சொன்னா அதுதான், என்னதான் நடந்தாலும் நிம்மதியா இருக்கும். நம்ம என்ன இந்த ஞானின்னா நம்ம எல்லாம் உடனே அது எங்கேயுமே காண கிடைக்காத பொருள்னு நினைச்சுப்போம். ஆனா பெரியவாள்லாம் என்ன சொல்றான்னா, நிறைய ஞானிகள் லோகத்துல இருக்கா. எல்லாரும் இன்னும் வெளியில காட்டிக்க மாட்டான், எல்லாரும் பிரச்சாரத்துக்கும் வர மாட்டான், எல்லாரும் மடாதிபதிகளாவும் இருக்க மாட்டா. சர்வசாதாரணமா இப்ப நம்ம மகாபாரதத்துல அந்த ஒரு கிரகஸ்த ஸ்திரீயோட கதையை பார்த்த மாதிரி அங்கங்க இருப்பா. இது ஒன்னும் யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் அல்ல, நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. பகவானே கீதையில அர்ஜுனனுக்கு சொல்ல போறார், பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாக. எவ்வளவோ பேர் இந்த ஞானமாகக்கூடிய தபசுனால என்ன அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறார். நிறைய பேர். அதனால அப்படி விரளமான விஷயம் அல்ல. இனி இப்போ நமக்கு அப்படியே பூர்ணமா ஜீவன் முக்தி நிலை கைகூடாட்டா கூட இது கொஞ்சோண்டு எடுத்துட்டா கூட ஜீவிதம் பூர்ணமாயிடும், நமக்கு நிம்மதி ஆயிடும், அமைதி ஆயிடும். ராமகிருஷ்ணர் என்ன சொல்லுவார்னா, லஹரி ஏறுற மாதிரி ஒரு ட்ரிங்க், ஒரு லஹரி பதார்த்தம், அது ஒரு டின்னு நிறைய நிறைச்சு வச்சிருக்கான். அதுல எவ்வளவு லிட்டர் மத்தியம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னு இவனுக்கு என்ன வேணும், இவன் ஒரு கிளாஸ் குடிச்சாலே இவனுக்கு லஹரி ஏறிவிடும். அது மாதிரி
இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து இதுல எத்தனை கண்டு அடைய முடியும், எத்தனை கண்டு எனக்கு பிரயோஜனப்படும், இப்படியெல்லாம் கணக்கு போடவே வேண்டாம். கொஞ்சம் தெரிஞ்சின்றாலே நமக்கு லஹரி ஏறிவிடும். இங்க லஹரின்னா என்ன அர்த்தம்னா அனுபூதி, அனுபவம் ஏறிவிடும். வாழ்க்கையில நிம்மதி, திருப்தி ஏற்பட்டுடும். அந்த திருப்திங்கிறது தன் ஹிருதயத்திலேயே ஏற்படும், வெளியில எங்கேயும் அல்ல. அன்கண்டிஷனல் பீஸ். ஏதாவது ஒண்ணு இருந்ததுனால ஏற்படக்கூடிய சாந்தி அல்ல, என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் சாந்தி, அமைதி. அந்த அமைதிக்கு கொஞ்சம் தபஸ் பண்ணணும். தபஸ் பண்ணணும். சாட்சாத் வருணனே பிருகு மகர்ஷி கிட்ட போய், பிருகு மகர்ஷி வருணன் கிட்ட போய் கேட்கிறார், எனக்கு பிரம்மத்தை உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு வருணர் சொல்றார், தபசா பிரம்ம விஜிஜ்ஞாசஸ்வா அப்படின்னு உபதேசம் பண்றார். தபஸ்னால பிரம்மத்தை தெரிஞ்சுக்கும். நமக்கு எல்லாம் கொஞ்சம் தபஸ் பண்ணணும். தபஸ்னா பயந்துக்கண்டா காட்டுக்கு போகணும்னு கிடையாது. தபங்கிற பதத்தை அப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டா என்ன? பத. பதன விழறதுன்னு அர்த்தம். பதனம் விழறது. இப்ப விழுந்து இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து எது எது நம்மள மேலுக்கு வசத்துமோ அதெல்லாமே தபஸ் தான். ஆனா இந்த வேதாந்தம் நமக்கு பிரயோஜனப்படுறதுக்கு என்ன தபஸ் பண்ணணும்னா விசாரம்ங்கிற தபஸ். விசாரம்ங்கிற தபஸ். பாகவதத்துல ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மகாத்மியம் இருக்கு. அந்த மகாத்மியத்துல கோகர்ணன் அவ அப்பாவுக்கு உபதேசம் பண்றார் தபஸ் பண்றதுக்கு. என்ன தபஸ்னா தர்மம் பஜஸ்வ சததம் த்யஜலோக தர்மான் சேவஸ்வ சாது புருஷான் ஜஹி காம திருஷ்ணாம் அந்யஸ்ய தோஷ குண சிந்தனமாசு முக்த்வா சேவா கதாரசமஹோ நிதராம் பிபத்வம். ஒரு லகுவான ஒரு தபஸ். என்ன தபஸ்னா முதல்ல கீதை முதலான சாஸ்திரங்கள்ல என்ன தர்மம் சொல்றதோ அந்த தர்மத்தை பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரத்துக்கு பரிசிரமம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுல நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகிறோமோங்கிறது பகவான் கிட்ட விட்டு விடுறது. அவரோட அனுகிரகத்தினாலதான் அது நடக்கும். தியஜ லோக தர்மம். லோகத்துல இருக்கிற தர்மத்தை விளக்கணுமாம். லோக தர்மம்னா என்னன்னா எது எது நம்மள பகவான் கிட்டேந்து இழுக்கிறதோ டிஸ்ட்ராக்ட் பண்றதோ அதையெல்லாம் நீக்கி நிறுத்துறது. பகவத் கதைகளையும் பகவத் தத்துவங்களையும் அப்பப்போ விசாரம் பண்றது, நாமஜபத்தை பண்றது, ஆகாரத்தை நியந்திரணம் பண்றது, கொஞ்சம் கொஞ்சம் மௌனத்தை பரிசீலனம் பண்றது, இதெல்லாம் தபஸ். அதுல முக்கியமா ஒரு தபஸ் சொல்றார். நம்ம எனர்ஜி பாதி எப்படி வேஸ்ட் ஆகுதுன்னா மத்தவாளை பத்தி பேசியே போகும், மத்தவனை பத்தி நினைச்சே போகும். அதனால இங்க என்ன சொல்றார்? அந்நிய தோஷ குண சிந்தனம் ஆசு முக்த்வா. மத்தவாளுடைய தோஷத்தை பத்தியோ இல்ல மத்தவாளுடைய குணத்தை பத்தியோ ரெண்ட பத்தியும் பேசாத. ரெண்டுமே நம்மள வெளியில இழுக்கும். மத்தவா குணத்தை பத்தி புகழ்த்தறதையே பொறாம வரலாம், இல்லைன்னா அவளை மாதிரி நம்ம இல்லையேங்கிற ஒரு தாபம் வரலாம். இதுவும் துக்கத்துக்கு காரணமாகும். தோஷத்தை பத்தி பேச 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 நம்ம மனசுல அந்த தோஷ புத்தி வந்துட்டே இருக்கும். அதனாலதான் ஞானிகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா. யாரோட தோஷத்தையும் பார்க்க விட மாட்டாவா. ராமகிருஷ்ணருடைய தர்மபத்னி சாரதா தேவி சமாதி ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால ஒரு சிஷ்யனை கிட்ட கூப்பிட்டு அந்த அம்மா சொல்றா, உனக்கு வாழ்க்கையில மனசுக்கு நிம்மதி வேணும்னா ஒரே ஒரு மார்க்கத்தை கடைபிடிச்சுன்னு விட்டா போறோம். யாரோட தோஷத்தையும் பார்க்காத, யாரோட தோஷத்தை பத்தியும் நினைச்சு பார்க்காதே. ரமணர் கிட்ட ஒரு சிஷ்யர் ஒரு நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னார். என்ன கம்ப்ளைண்ட்னா, அந்த ஹால்ல ஒருத்தர் உட்கார்ந்து தூங்கிண்டே இருக்காராம். மற்றவெல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கா. இவர் தியானம் பண்றதுக்கு அந்த உட்கார்ந்தவர் தூங்கு தூங்குன்னு தூங்கிட்டே இருக்கார். இவர் சொல்றார், பகவானே அவர் இருக்காரு, 4-5 நாளா நான் பாக்குறேன் தூங்கிண்டே இருக்கார். இங்க மற்றவெல்லாம் தியானம் பண்றது, இவன் வந்து தூங்கிண்டே இருக்கான். ஓஹோ, 4-5 நாளா நீ பாக்குறியோ? ஆமா. 4-5 நாளா தினமும் தூங்குறானா? ஆமா. சந்தோஷம் வரும். இந்த சொல்றவனுக்கே என்ன உத்தேசம்? அவளை பத்தி ஏதாவது ஒரு அபிப்பிராயம் உண்டாக்கணும்ங்கிறதுக்கு தானே நம்ம சொல்றோம் ஒரு ஆள்கிட்ட. அது உண்டாகிறது பலிக்கிறதுன்னு கண்டா இவா சந்தோஷப்பட்டுப்பா. இதெல்லாம் மனுஷனுடைய உள்ள இருக்கிற ஒரு வீக்னஸ். தினமும் நீ பாக்குறியோ அவன் தூங்குறான்னு? ஆமாம். அவன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சத பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன பண்ற?
நீ தியானம் பண்றதுக்கு வந்து அவனை பார்த்துட்டே உட்கார்ந்து இருந்திருக்கேன். அவனாவது தூங்கிட்டு போனான். அவன் தூங்கிட்டு இருந்தா நீ தூங்குறவனை பார்த்துன்னு உட்கார்ந்து இருக்க, உன் மனசும் கெட்டு போச்சு. இப்படியே எனர்ஜி போகும். இதுக்குதான் முதல்லயே நம்மளை சகாயம் பண்ண பெரியவாள் என்ன சொல்றா, லோகம் மாயை. மாயேன்னு சொல்றது, லோகம் மாயேன்னு சொல்றதுல உத்தேசம் என்னன்னா, நம்ம அட்டென்ஷன் அதுல விழாம இருக்க. இல்லாட்டா அட்டென்ஷன் இப்படி வேஸ்ட் ஆயிட்டே இருக்கும், எனர்ஜி போயிட்டே இருக்கும். ஆனா ஏதாவது நம்மளால பண்ண முடியுமோ? ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா? இப்ப காஷ்மீர் ப்ராப்ளத்தை இங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளால அதை எந்த விதத்திலையும் ஒரு விதத்திலையும் அதுக்கு ஒரு சஜஷன் கொடுக்க கூட முடியாது நம்மளால. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சிருஷ்டி ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் சிருஷ்டி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இருக்காம். அதனால்தான் பாகவதத்துல கஷ்யப பிரஜாபதி அவரோட வீட்டுல அவருக்கு 2 பத்தினிகள், அதிதியும் திதியும். அதிதியோட பிள்ளைகள் தேவர்கள், திதியோட பிள்ளைகள் அசுரர்கள். அந்த வீடு எப்படி இருக்கும்? எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டே இருப்பா. இவர் எப்படி இருப்பாராம்? நிம்மதியா இருப்பாராம். அசுர மாதாவா இருக்கிற திதி வந்து, என்னோட பிள்ளைகளை எல்லாம் தேவர்கள் அடிக்கிறாளே, நீங்க ஏதாவது அவளுக்கு ஜெயிக்க வரம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டா இவர் ததாஸ்தூம்பராம். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அப்புறம் அதிதி வந்து சொல்லுவா, என்னோட குழந்தைகளை எல்லாம் இந்த அசுரால் அடிக்கிறாளே, அவளுக்கு ஜெயிக்க ஏதாவது வரம் கொடுங்கோன்னு கேட்டா ததாஸ்தூம்பராம். 2 பேருக்கும் வரத்தை கொடுத்து அவ அடிச்சுப்பா. இவரோட பிலாசபி என்னன்னா, அவளை நன்னாக்க நம்மளால முடியாது, அவ இப்படிதான் இருப்பா, எல்லா காலத்திலையும் இப்படிதான் இருப்பா. ஏன்னா அவ பிரகிருதி படிதான் எல்லாரும் சேஷ்டிக்கிறா. நம்ம நிம்மதி கட்டு போகாம இருக்கணும்னா இது மாயை. அது தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அடங்கணும். நம்ம அடங்கி இருக்கிறத பார்த்தும் அவ நன்னாகலைன்னா அப்புறம் நம்ம சொல்லி கொடுத்துட்டா நன்னாக போறா. நம்ம இருக்கிறத பார்த்து அவளுக்கு புரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் சொன்னதுனால புரிய போறதோ? எல்லாருக்கும் தான் புத்தி இருக்கு, அவளுக்கு வேண்டதை தானே அவ பண்றா. அப்ப இந்த ஒரு தத்துவத்தை முதல்ல, அதாவது சாதகாள் முக்கியமா, ஜெனரல் பப்ளிக்கை பத்தி பேசல. சாதகாளா இருக்கிறவா, சாதகாள்னா நான் என்னத்து உத்தேசம் பண்றேன்னா, நம்ம ஏதோ கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், அதுவும் அதிகம் பேரும் ஒரு மிடில் ஏஜுக்கு மேல போனவா. இனிமே ஒன்னும் லோகத்துல நம்ம ஒன்னும் செய்து கிழிக்க போறதில்லை. இனிமே என்ன வேணும்? நிம்மதியா இருக்கணும். அப்ப அந்த நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு என்ன வழிங்கிறத தான் கேள்வியை கேட்டுக்கணும் நமக்குள்ளேயே. இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் செல்பிஷா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த செல்பிஷ்னஸ் லோகத்துக்கு பூரா அனுகிரகம் பண்ணும். நம்ம எதை செல்பிஷ்னஸ் மத்தவா வேணா அப்படி செல்பிஷ்னஸ் சொல்லுவோம். அதனால தான் நான் அப்படி சொல்றேன். நீ மாத்திரம் நிம்மதியா இருந்தா போருமோ அப்படின்னு கேப்பா. நம்ம நிம்மதியா இருந்தோம்னா, அதுல செல்பிஷா இருந்தோம்னா, அந்த நிம்மதி இருக்கே கிட்டக்கு இருக்கிற வாழ்க்கை எல்லாம் பறக்கும், அவளுக்கெல்லாம் நிம்மதியை கொடுக்கும். இல்லாம நம்ம செல்ஃப்லெஸ் நினைச்சுட்டு நம்ம நிம்மதியை கெடுத்துன்னு நம்ம வேலை பண்ணினோம்னா நமக்குள்ள இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் பூரா மற்றவாளையும் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால லோகத்துக்கு ரொம்ப பெரிய உபகாரம் யாரு பண்றான்னா, யாரு நிம்மதியா இருக்கானோ அவன் தான் பண்றான். அதுதான் ரைட் ரெவல்யூஷன், சைலண்ட் ரெவல்யூஷன், வெரி பவர்ஃபுல் ரெவல்யூஷன் அண்ட் ட்ரூ ரெவல்யூஷன். இந்த வெளியில போடுற சத்தம் போடுறதெல்லாம் இருக்கே, ஆளை கூட்டுறது, தடபடா பண்றது, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒரு டிராமா காட்டிட்டு போயிடும். ஆனா ஞானிகள் பண்ணக்கூடிய வேலை நிம்மதியா அடக்கமா இருக்கக்கூடிய நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படியே லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும்னு மாத்திரமல்ல, எத்தனையோ பேருக்கு அவளுக்கு சரியான விதத்துல பிரயோஜனப்படும், சரியான விதத்துல பிரயோஜனப்படும். அதனால அப்ப அந்த நிம்மதி ஹிருதயத்துல ஆத்மானுபவம், அதுக்காக பரிசிரமம் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? வெளி விஷயத்திலிருந்து மனசை உள்ளுக்கு இழுத்துக்கிறதுக்கு படிக்கணும். வெளியில அலைஞ்சுட்டே இருக்கிற மனசை மெதுவா உள்ளுக்கு கூப்பிடுறது. ஆச்சாரியால் சிவானந்த லஹரியில இந்த மனசு கிட்ட சொல்றா, ஹே மனசே, நீ லோகம் பூரா அலையறிய, அலைஞ்சதெல்லாம் போரும், மாகச்சஸ்துவமிதஸ்ததோ கிரிஷ. அந்த மனசு கிட்ட சொல்றார், மனசே நீ எத்தனை நாளைக்கு இப்படி லோகத்துல அலைஞ்சுன்னு இருக்க போறேன்? ஹிருதயத்துல ஒரு அமிர்த கும்பம் இருக்கு, அதை அனுபவிக்கப்படாதா? தியாகராஜ சுவாமிகள் நிறைய கீர்த்தனங்கள் பார்த்தோம்னா அந்த கீர்த்தனங்கள் எல்லாமே இந்த மனசு கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும்.
ஹே மனசே, ஓ மனசா அப்படின்னு கூப்பிட்டு, இந்த மனசே அலையாதே, வெளி விஷயங்கள்ல அலையாதே, ஹிருதயத்துல இருக்கிற ராமனோட சந்நிதியை அனுபவிக்கணும் இப்படின்னு மனசுகிட்ட சொல்றதா இருக்கும். இதோட எல்லாம் உத்தேசம் என்னன்னா, மனசு வெளியில அலையிற மனசை மெதுவா அந்தர்முகமாக்குறது, உன்முகப்படுத்துறது. உன்முகப்பட்ட மனசு சகஜமாவே ஆத்மாவில போய் நிற்கும். ஆத்மாவை ருச்சிக்கும். வெளி ருச்சியை விட ஆத்ம ருச்சியை அனுபவிக்கும். இதுக்கு பரிசிரமம் பண்றவாள் தான் சாதகாள்னு சொன்னேன். ஆனா அது அவளை எளிசா சித்திச்சுடாது. இதுல கொஞ்சம் சித்திச்சாலும் பெரிய அனுகிரகம் தான். ஆனா ஒரே அடியா அப்படியே ஜீவன் முக்தி நிலையில போய் நின்னுட முடியாது. இந்த வேஷமெல்லாம் போட்டு விடலாம், ஆனா நின்னுட முடியாது. நமக்கு திருப்தி வராது. மற்றவாளுக்கு வேணா திருப்திப்படுத்தி விடலாம். ஆனா நமக்கு திருப்தி வரணும்னா நம்ம ஹிருதயத்துல அந்த அனுபூதி பூர்ணமாகணும். நம்ம ஞானத்தை அடையிறதோ அனுபவத்தை அடையிறதோ ஃபேமஸ் ஆகிறதுக்கோ இல்லைன்னா லோகத்துல 4 பேரை காட்டுறதுக்கோவா இருந்தால் நமக்கே அது பிரயோஜனப்படாது. லோகத்துல ஜனங்கள்லாம் யார நமக்கு முன்னால ஆராதனை பண்ற மாதிரி வச்சுக்கணும், யார அவதார புருஷன் டைட்டில் கொடுக்கணும் காத்துன்னு இருக்கா. அதனால அதுலயும் விழுந்து விடப்படாது. இதெல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயங்கள். வெளி விஷயத்துல எதுலயுமே மாட்டிக்காம இருக்கணும், எந்த விதத்திலையும் மாட்டிக்காம இருக்கணும். நம்ம நிம்மதி தான் முக்கியம். அந்த நிம்மதியை அடையிற வேற, அந்த நிம்மதி நிலகுலையாத நிம்மதியா அடையணும். அதுக்கு பரிசிரமம் என்ற அந்த மார்க்கம் இருக்கே, அது அவ்வளவு லலிதம் அல்ல. இது உபனிஷத் ரிஷிகளே என்ன சொல்றான்னா, வானு மேல நடக்கிற மாதிரிங்கிறா, ஒரு ரேசர்ஸ் எட்ஜ் மேல நடக்கிற மாதிரி. உத்திஷ்டத ஜாகிரத பிராபியவரான் நிபோதத க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யா துர்கம் பதஸ்தத் கவயோ வதந்தி. கட்டோபனிஷத்துல யமன் சொல்றான் உத்திஷ்டத அப்படிங்கிறான். உத்திஷ்டதன்னா உணரவனும், ஜாகிரத அப்படின்னு நீ விழுந்துடாம இருக்கணும். முதல்ல வாழ்க்கையோட லட்சியம் என்னங்கிறது தெரியறது, அது உத்திஷ்டத. அடுத்த ஸ்டெப் என்ன, திரும்பவும் மாயையில விழுந்துவிடப்படாது, ஜாகிரதம். விழாம இருக்கணும் தான் என்ன வேணும், ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். எங்க போய் தெரிஞ்சுக்கணும், பிராபிய வரான் நிபோதத. இதை தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஞானிகள் கிட்டேந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கும். அது லலிதமா வந்துடுமா, நம்மளை நமக்கு ஸ்ரத்தை உண்டாகணும்ங்கிறதுக்காக சொல்றார். க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யா, ஒரு வாழ்த்தலை மேல நடக்கிற மாதிரி இருக்கிற மார்க்கம். ஏன்னா என்னத்தினால அப்படி சொல்றான்னா, வாஸ்தவத்துல ஒரு பக்கம் பார்த்தோம்னா, ஒரு டைமென்ஷன்ல பார்த்தோம்னா ரொம்ப எளிசு, வேற ஒரு டைமென்ஷன்ல பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம். இந்த உபனிஷத் சொல்லிட்டு வாழ்த்தலை மேல நடக்கிற மாதிரின்னு. பகவான் ரமணர் கிட்ட ஒருத்தர் சொன்னார், பகவானே இது ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னப்போ அவர் சொன்னார், ஐயே அதி சுலபம் ஆத்மவித்தை, ஐயே அதி சுலபம். கையாமலக கனி அப்படின்னு சொல்றது உண்டு, ஹஸ்தாமலகம். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, கையாமலக கனி கூட பொய்யா போற மாதிரி. என்ன, அந்த கையாமலக கனியில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, கையில இருக்கிற கனி. ஆனா ஆத்மாவோ கையில இருக்கு, சாப்பிடணுங்கிறது கூட கிடையாது, ஸ்வரூபமாவே இருக்கு. அது ரொம்ப கிட்டக்க இருக்கிற பொருள். அதனால ஐயே அதி சுலபம் ஆத்மவித்தை, ஐயே அதி சுலபம். ஊனாருடல் இதுவே நானாமெனும் நினைவே, நானா நினைவுகள் சேரோர் நாரெனுமதனால் நான் யார் இடம் ஏதென்று உள்போனால் நினைவுகள் போய் நான் நான் என குகையுள் தானாய் திகழும் ஆத்ம ஞானமே, இதுவே மௌனமே ஏகவானமே இன்பஸ்தானமே, ஐயே அதி சுலபம் ஆத்மவித்தை, ஐயே அதி சுலபம். இந்த ஜீவனுக்கு இந்த ஆத்மாவை தவிர வேற எதுலையும் ருச்சி இல்லாம ஆயிடுத்துனா இந்த ஆத்ம வித்தை ரொம்ப சுலபம். ஏன் சுலபம்னா, நமக்கு ரொம்ப கிட்டக்கு இருக்கு. அது
அதுல என்ன பண்ணணும்? ஊனாருடல் இதுவே நானாம் எனும் நினைவே, நானா நினைவுகள் சேரோர் நாரெனும் அதனால். இந்த ஊன் உடம்பு, இந்த உடம்பு நான் அல்ல அப்படின்னு பிரிச்செடுத்து நான் யார் இடம் ஏதென்று உள்போனால், நான் யாரு, நான்கிற உணர்வு எண்ணம் எங்கேந்து கிளம்புறதுன்னு ஆராய்ஞ்சு ஹிருதயத்தில் அப்படியே ஒரு கணத்துக்குள்ள ஏதோ ஒரு வஸ்து நஷ்டமாச்சுன்னா எப்படி சுவாசத்தை அடக்கி சப்தத்தை அடக்கி முழுகி போட்டு தேடுவோமோ, அது மாதிரி உள்ள சுவாசத்தை அடக்கி ஹிருதயத்துல பூந்து தேடினால் நான் என குகையுள் தானாய் திகழும் ஆத்ம ஞானமே, தான் தானாக ஹிருதயத்துல அந்த போதம், அந்த உணர்வு அகங்காரத்தை விலக்கி பிரகாசிக்கிறது. இதுவே மௌனமே. அதோட ஸ்வரூபம் என்ன? மகாமௌனம், நிச்சலமானது. இதுவே மௌனமே, அனந்த ஆகாசம், ஏகவானமே, இன்பஸ்தானமே, அது ஆனந்தத்துடைய இடம். இது இந்த வித்தி ஏன் எளிசின்னு இவர் சொல்றாருன்னா, கர்மாதி கட்டவிழ ஜன்மாதி நஷ்டமெழ என் மார்க்கமத்தனிலும் இன்மார்க்கம் மிக்கெளிது. எளிதுங்கிறார். ஏன் எளிதுனா, சொல்மானசத்தனுவில் கர்மாதி சிறிதின்றி சும்மா அமர்ந்திருக்க அம்மா அகத்தில் ஆத்ம ஜோதியே நிதானுபூதியே இராது பீதியே இன்ப அம்போதியே ஐயே அதிசுலபம் ஆத்மவித்தை ஐயே அதிசுலபம். ஏன் சுலபம்னா, கர்மம் தானே நம்மளை பந்திச்சிருக்கு. பிராரப்தம், ஆகாமி, சஞ்சிதம்ங்கிற 3 கர்மாக்கள் நம்மளை பந்திச்சிருக்கு. இத்தனையோ ஜென்மாவா பண்ணியிருக்கிற கர்மத்தோட டோட்டாலிட்டி தான் சஞ்சிதம். இந்த ஜென்மாவில அகங்காரத்தோட பண்ணக்கூடிய கர்மா தான் ஆகாமி. இப்ப அனுபவத்துல ஆரம்பிச்சிருக்கிற கர்மா தான் பிராரப்தம். இந்த 3 கர்மா சேர்த்தி தான் இரும்பு அழிக்குள்ள போடுற மாதிரி, ஜெயிலுக்குள்ள போடுற மாதிரி இந்த ஜீவனை கட்டி போட்டிருக்கு. ஆனால் இந்த 3 கர்மாவும் எதை பாதிக்கிறது கேட்டா, சரீரத்தையும் மனசையும் புத்தியும் தான் பாதிக்கிறது. இந்த அகண்ட போத வஸ்துவா இருக்கிற அந்த பிரம்மம் இந்த சரீரம் மனசு புத்தி இதோடு கூடி சேர்ந்திருக்கிற அந்த உபாதிக்குள்ள பிரதிபிம்பிச்சு நான் 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 நான்கிற துச்சமான ஒரு ஜீவன் நினைச்சுட்டு இருக்கு. அந்த ஜீவத்துவ பாவனைய தேடி பார்த்தோம்னா, இந்த நான் யாரு, இந்த நான்கிறது தானே எல்லாம் பந்திக்கிறது. இந்த நான்கிறது யாரு? நான் நிற்கிறா. அப்போ ராமகிருஷ்ணர் கிட்ட அவ சொல்றா, இவ ஒரு வேசிங்கிறா. இது காதுல விழுந்த உடனே ராமகிருஷ்ணர் டக்குன்னு சமாதியில பிரவேசம் ஆயிட்டார். அவ வேசிங்கிறது எங்க இருக்கா? அவகிட்ட இருக்கா அந்த குணம்? இல்ல இந்த பார்த்தவனோட மனசுல இருக்கா? பார்த்தவனோட மனசுல தானே இருக்குது. அவள் சரீரத்தை வேணா அழுக்காக்குறாளா இருக்கலாம். அவளை அப்படி பார்க்கிறவா இருக்காளே, அவ மனச அந்த பாவத்துல அழுக்காக்கிக்கிறா இல்லையா? அவ மனசுல அது எது கூடுதல் ஆழத்துல போறது? அவளோட சரீரம் தான் கெட்டு போச்சு, இவ மனசு கெட்டு போச்சு அந்த பாவத்துல பார்த்த உடனே. இது என்ன பண்ணுவா? மத்தவா காதலையும் போடுவா. இதுதான் லோக விவகாரம். மத்தவன் காதலையும் போடுவான். அப்ப என்ன ஆகுறது? அவங்காதும் அவன் மனசும் அழுக்காகும். ஆனா ஞானிகளுக்கு தெரியும், இந்த மாதிரி இருக்கிற சஜஷன்ஸ் எப்படி உள்ள கடத்தாம இருக்கலாம் தெரியும். எங்க பாத்துங்கோ, ஹோல் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் சஜஷன்ஸ், நெகட்டிவ் சஜஷன்ஸ். நிம்மதியா இருக்கவே விட மாட்டான். சின்னதா எதையாவது போட்டு விடுவான். ஏதோ நம்ம கொஞ்சம் பக்தி பண்ணின்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணின்னு ஜபம் பண்ணி இப்படி மேல பொறுத்த கொஞ்சம் விசுவாசமா இருக்கலாம். அப்ப யார்கிட்டயாவது பேச போனா டப்புன்னு ஏதோ காதுல போட்டுடும். இதெல்லாம் சும்மா பொய், இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் யாரோ சும்மா பெரட்டின்னு இருக்கா, லோகத்தை எல்லாம் பணம் பண்றதுக்கு இருக்கிற வேலை அப்படி. அப்ப கொஞ்சம் விசுவாசம் வந்து இருக்கிறவனுக்கு இவ சொல்றது வாஸ்தவம் தானோ என்னவோ கொஞ்ச நாளைக்கு போயிடும். அன்னைக்கு சாயந்தரம் ஜபம் கிடையாது, அடுத்த நாளைக்கு ஜபம் கிடையாது, ஏதோ ஒரு குருவுல நம்பிக்கை, அது ஃப்ராடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அவன் பாட்டுக்கு. இவன் அதை விட பெரிய ஃப்ராடா இருப்பான். சஜஷன்
இந்த மாதிரி சஜஷன்ஸ் உள்ள விழாம இருக்கணும். அந்த சஜஷன்ஸ் உள்ள விழ என்ன நம்மளை தான் பாதிக்கிறது. இது சொல்றவன் அவன் பாட்டுக்கு அவன் அழுக்கு தண்ணியில கழுத்துக்கு மேல இருக்கான், அவன் ஒன்றும் பாதிக்க போறதில்லை. நம்ம ஒரு விதம் கிளீன் பண்ணி நல்ல வெள்ளை வேஷ்டி கட்டின்னு இருக்கிறத அவன் பாட்டுக்கு கொஞ்சம் ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டு போயிடுவான். அதனால அது மேல பட்டுக்காம இருக்கணும்னா என்ன வேணும், லபக்குன்னு உள்ளுக்கு இழுத்துக்கணும். அந்த இழுத்துக்கிறதுங்கிறது என்ன, டோட்டல் பியூரிபிகேஷன் இன்ஸ்டன்டேனியஸ்லி. அதுக்கு என்ன பண்ணணும், இப்ப ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார்னா அப்படியே சமாதியில நிற்கிறார். அந்த சமாதி நிலைக்கு அலைஞ்சு வர இந்த சொன்ன பக்தன் சொன்ன காதலியே போட்டுக்கலையாம அவர் என்ன சொல்றார், அந்த பக்தனை பார்த்து, அவளை பார்த்த உடனே எனக்கு சாட்சாத் ஜெகன்மாதாவ ஸ்மிருதியில வந்துடுத்து. அவ என்னமோ ஆகட்டும், அவ பிராரப்தம் என்னவோ இருக்கட்டும், அவளை பார்த்த உடனே சாட்சாத் ஜெகன்மாதாவ ஸ்மிருதியில வந்துடுத்துன்னா இந்த நிலை எப்படி இருக்கு, எப்படி ப்ரொடெக்டட், வெல் ப்ரொடெக்டட். நிரந்தராபியாச நிதாந்த பத்ரா அப்படின்னு ஆச்சாரியா சொல்றா. நிரந்தரம் இந்த மாதிரி ஒரு பழச்சுக்கிற ஒரு சர்க்கிளை கட்டிண்டு நிதாந்த பத்ரான வெல் ப்ரொடெக்டட், கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட், செக்யூர். இனி ஒருவித சஜஷனும் உள்ள கிடக்காது, நெகட்டிவ் சஜஷன்ஸே கிடக்காது. பூர்ணமான அந்த ஈஸ்வர சந்நிதியை விட்டு அவ விலக மாட்டா, அசுத்தி எதுவும் உள்ள கிடக்காது. அதான் நிரந்தராபியாச நிதாந்த பத்ரா. நிரந்தர அபியாசத்தினால பத்திரமாக்கி இருக்கக்கூடிய நிலை. அவளுக்கு அசுத்தியே தெரியாது, எல்லாத்தையும் பிரம்மம் பிரம்மம் பிரம்மமயமாவே பாப்பா. ஒரு தங்கத்தை எடுத்து ஒரே தங்கத்தினால வளை மாலை மோதிரம் கிரீடம் கங்கணம்னு பண்ணி இருக்கிற மாதிரி ஒரே பிரம்மத்தை எடுத்து ஒரு ஆண் ரூபம் பெண் ரூபம் நல்லவா ரூபம் கெட்டவா ரூபம் எல்லாம் தங்கம் தான், எல்லாம் பிரம்மம் தான், ஒரே பரமாத்மா தான். அநேக வேஷங்கள் போட்டுன்னு முன்னால நிற்கிறது. இதை தெரிஞ்சுண்டு முதல்ல மனனம் பண்ணி விவகார தசையில இது அப்படியே கொண்டு வர இது கொஞ்சம் ஸ்லோ ப்ரோசஸ். அப்படி இருந்தாலும் வெரி சேஃப் ப்ரோசஸ். மெடிடேஷன் டைம்ல மாத்திரமல்ல, யாருகிட்டையாவது அட்டாச்மெண்ட் தோன்றதா சாட்சாத் நாராயண ஸ்வரூபம். யாருகிட்டையாவது வெறுப்பு தோன்றதா உடனே இந்த தாட்டை உள்ள கொண்டு வரணும், சாட்சாத் பகவத் ஸ்வரூபம். இப்படியே சித்தத்துல வரக்கூடிய விற்த்திகளை எல்லாமே இந்த ஒரு பாவத்தினால ஸ்பர்ஷம் பண்ணி இனி மனசு எங்க போனாலும் எதுல அலைஞ்சாலும் எதுல நின்னாலும் எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம்ங்கிற எண்ணத்தினால பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறவா யாராவது ஒரு அசுத்தமா இருக்கிறவன் அப்படி பிரம்மம்னு அப்படி அவன் பார்த்துட்டான்னா அவ சுத்தமாயிடுவான். அதனால்தான் ஞானிகள் சந்நிதியில பாவிகள் கூட எப்படி பரிசுத்தமாகறான்னா அவா இவாளை பூஜை பண்றா. மனசால சுத்தம் பண்ணி ஒரு கல்லை எடுத்து வச்சுட்டு அதுல ஆவாகனம் பண்ணி ஈஸ்வரன் ஆவாகனம் பண்ணி விடுறோம் இல்லையா, ஒரு கல்லை எடுத்து வச்சுட்டு ஈஸ்வரன் ஆவாகனம் பண்ணி விடுறோம் இல்லையா, அது மாதிரி ஞானிகள் என்ன பண்றா, இந்த அஜ்ஞானிகளா விஷயவாசனா லோலுபாலா இருக்கிறவாளுக்குள்ள ஈஸ்வரன் ஆவாகனம் பண்ணி விடுவாவா. இவன் பரம அசுத்தனா அவ முன்னால போய் உட்காந்துப்பன். அவ என்ன பண்ணுவா, இவனை பார்த்துட்டு அஸ்மின் புருஷே சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணம் ஆவாகயாமி ஸ்தாபயாமி அம்படுத்தான். அவ பாவத்தினால அந்த நிலையில வச்சுடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவன் எழுந்திருந்து போறது, இவன் ஹிருதயத்துல பகவான் அனுபூதி, இவனுக்கு ஒரு ஆனந்தம். இவன் என்ன நினைச்சுக்கிறா, அவா சந்நிதியில உட்கார்ந்ததுல எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் வந்துடுது. அந்த ஆனந்தம் அவா சந்நிதியில இருக்கிறதுல இவன் உள்ள இருக்கிறதான் அவ எழுப்பி விட்டுட்டான். அவ எப்படி எழுப்பி விட்டா, இந்த பாவத்துல பார்த்ததுனால. அதனாலதான் ஞானிகளை பார்க்க எல்லாருக்கும் ஒரு பிரியம் ஏன் ஏற்படுறதுன்னா, அவ மற்றவாளையெல்லாம் பகவத் ஸ்வரூபமா பார்க்கறதுனால. நம்மளை யாராவது புகழ்த்தினா அவளை நமக்கு பிடிக்கும் இல்லையா. ஆனா நீ பெரிய பணக்காரன் குபேரன் கலியுகத்துல பிறந்த கர்ணன் புகழ்த்துறது இல்லை. ஞானிகள் என்ன பண்றா, சைலண்டா நமக்கு உண்மையான நம்ம ஸ்வரூபம் என்னதோ அந்த ஸ்வரூபத்தையே நமக்கு கொடுத்து புகழ்த்தி விடுறா. அது சாதாரண புகழ்த்தல் அல்ல, நம்ம உண்மை ஸ்வரூபத்தை நம்ம சாம்ராஜ்யத்துல சக்கரவர்த்தியா உட்கார வச்சு நம்மளை அனுப்புறதுனால அவளை பார்த்தா நமக்கு திருப்தியா இருக்கு. ஏன்னா அவதான் நம்மளை எதுவோ வாஸ்தவம் அந்த நிலையில நம்மளை பாக்குறா, நம்மளை அந்த நிலையில அவதான் பாக்குறா. மீதி அஜ்ஞானிகள்லாம் என்ன பண்ணுவா, நம்மளை சாமானிய மனுஷனா பாப்பா, இல்லாட்டா மனுஷன்லயே கொஞ்சம் ஒசந்தவனா பாப்பா, இல்லையே மனுஷன்லயே தாழ்ந்தவனா பாப்பா. ஆனா பிரம்மனிஷ்டால் என்ன பண்றா, மனுஷனாவே பார்க்கல, பகவத் ஸ்வரூபமாவே பார்க்கிறா. அதனால என்ன, இந்த யாரு பார்க்கப்படுறானோ அவனுக்கும் ஒரு ஆனந்தம் ஏற்படுறது, அவனுக்கும் ஒரு சாந்தி ஏற்படுறது, அவனுக்குள்ளே ஒரு நிறைவு ஏற்படுறது. அந்த நிறைவு பூர்ணமா இருக்கு. இது ஒரு
உசந்த நிலை. இந்த நிலையில விஷய வாசனைகளே இருக்காது, விஷய வாசனைகளே அவளை தீண்டாது. ஆனா அந்த நிலைக்கு வரத்துக்கு முன்னால இருக்கிற ஸ்டேஜ்ல விஷயங்கள் நம்மளை ஆக்கிரமிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தான் இந்த கூர்மோங்கா நீவ சர்வசக இழுத்துக்கிற வழியை சொல்லி கொடுத்தார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாமஜபத்தினாலேயோ பகவத் ஆராதனையினாலேயோ உள்ள ஒரு ஸ்பேஸ உண்டாக்கி வச்சுக்கணும், உள்ள ஒரு கேந்திரத்தை உண்டாக்கி வச்சுக்கணும். அங்க பூந்துண்டு விடணும். வெளியே ஏதாவது ஆபத்து இருக்கா உள்ள பூந்துண்டு விடணும், ஆமைய மாதிரி உள்ள பூந்துண்டு விடணும். அதுக்கு இருக்கிற ஒரு பரிசுத்திய கல்டிவேட் பண்ணிக்கணும் ஹிருதயத்துல. அப்படி கல்டிவேட் பண்ணிட்டோம்னா அந்த விஷயங்கள் நம்மளை பாதிக்காது, தற்காலத்துக்கு பாதிக்காது. ஆனா ரசம் இருக்கும் உள்ள, அந்த ரசம் ஆத்ம ஞானத்தினால விலகும். அதுதான் நம்ம இப்ப சொன்னோம், ரசமும் விலகக்கூடிய நிலைதான் எல்லாத்தையும் பிரம்மமா பாக்குறது. ஆனா ரசம் விலகிறதுக்கு முன்னால ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதான் நம்ம ஆமை உள்ள இழுத்துக்கிற மாதிரின்னு சொன்னோம். அடுத்த ஸ்லோகம் பாருங்க, இந்த சாதனையை ஸ்துதிக்கிறார் பகவான். விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. விஷயாக அப்படின்னு விஷயங்கள், அந்த விஷயங்கள் இருக்கிற பற்று அது ஒருத்தனை எப்ப விட்டு போறது அப்படின்னா விலகிறது. நிராகாரஸ், அந்த விஷயங்களை அனுபவிக்காம இருந்தான்னா அது அடங்கும். கான்ஸ்டன்டா அது அபியாசம் பண்ணி கொடுத்துனா அடங்கும். ஏகாதசி எல்லாம் முதல் நாள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதே மனசு பாவனை பண்ணிட்டு இருக்கும். கொஞ்ச நாள் பழக எதுவுமே பிராக்டிஸ்ல வந்துடும். ஆனா அதுக்குன்னு அதுல இருக்கிற ருச்சி போயிடுத்துன்னு அர்த்தம் இல்லை. அடுத்த நாளைக்கு கொஞ்சம் கூட சுவாதா சாப்பிடுவோம். துவாதசி அன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் கூட ருச்சியா இருக்கும், ஏன்னா அந்த டேஸ்ட் ஸ்டில் இட் லிங்கர்ஸ். அதனால விஷயங்களை அனுபவிக்காம இருக்கிறது வைராக்கியம். இந்த வைராக்கியம் ஞானத்துக்கு முதல் படி. வேண்டாத விஷயங்களை பார்க்கறது இல்லை, இதுலயுமே மனசு போட்டுக்கிறது இல்லை, அதுல இருந்தெல்லாம் விலகி கொடுத்து, இது முதல் ஸ்டேஜ் வைராக்கியத்துடைய நிலை. வினிவர்த்தந்தே, அதுதான் சாதகால் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்றது. நம்ம எது எது மனசு நம்மளை அழுக்குப்படுத்துமோ அதையெல்லாம் பார்க்கப்படாது. மனசு அசுத்தம் என்ற வஸ்துக்களை பார்க்கப்படாது. மனசு அசுத்தம் பண்ணக்கூடிய வஸ்துக்களை காதால கேட்கப்படாது. மனசு அசுத்தம் பண்ணக்கூடிய வஸ்துக்களை ஸ்பர்சிக்கப்படாது. இப்படி எல்லாத்துலயும் இந்த விலகி நிற்கிறது. அப்படி விலகி நிற்க அது நம்மளை துன்பப்படுத்தாது. அதை அனுபவிச்சுட்டே இருந்தோம்னா துன்பப்படுத்திகிட்டே இருக்கும். அதனால முதல்ல அனுபவிக்கிறத நிறுத்துறது, அது நிராகாரம். ஆகாரம்னா வாயால் எடுத்துக்கிறது மாத்திரம் அல்ல, கண்ணால் எடுத்துக்கிறது, செவியால் எடுத்துக்கிறது, மூக்கால் எடுத்துக்கிறது, எல்லாம் ஆகாரம். இந்த வெளி விஷயங்களை ஆகரிக்காம விட்டுடுத்துனா விஷயங்கள் பாதிக்காது. ஆனால் திரும்பவும் அதுல ரசம் இருக்கும், டேஸ்ட் இருக்கும், அது உள்ள இருந்துட்டே இருக்கும். அதனால பூர்ணமான ஆத்மானுபவம் வராது. அதுவும் எப்ப போகும் அப்படின்னா, நம்ம முதல்ல சொன்னோமே, சர்வத்திலையும் பிரம்மத்தை பார்க்க உள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ், நான்கிற அந்த உணர்வு விகசிச்சு 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 வர, உணர்ந்து விகசிச்சு அது புஷ்கலமாய் நிற்கக்கூடிய நிலையில மனசோட பலமே கம்மியாயிடும். அதுக்கப்புறம் விஷயங்களை எதிர்ச்சியா இவன் அனுபவிச்சா கூட இவனுக்கு ருச்சி இருக்காது. ஹேபிட்னால இவன் விஷயத்தை அனுபவிச்சா கூட இவனுக்கு ருச்சிக்காது. ஏன்னா அதை விட நிறைஞ்ச ஒரு அனுபவத்தை அவன் தொட்டிருக்கான். அப்புறம் இந்த விஷயத்துல யாருக்கு ருச்சி இருக்க போறது? நல்ல சமிருத்தமான சாப்பாடு வீட்டில் இருக்கிறத யாராவது பிச்சை எடுக்க போவாளோ? அது மாதிரி ஹிருதயத்தில் அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கு, ஆத்மானந்தத்தை அனுபவிச்சவனுக்கு அப்புறம் அவன் எதிர்ச்சையா பிராரப்தப்படி விஷயத்துக்கு நடுவில் இருந்தா கூட அவனுக்கு ருச்சி இருக்காது. இது வேற விதத்தில் எடுத்துட்டோம்னா,
ஞானம் இல்லாதவனுக்கு பலத்தினால இச்சாசக்தினால இந்திரியங்களை அடக்கி வச்சுட்டாலும் கூட ருச்சி இருக்கும். ஞானம் இருக்கிறவனுக்கு வாசனை க்ஷயிச்சதுனால, வாசனா க்ஷயத்தினால இந்திரிய விஷயங்களுக்கு நடுவிலேயே இருந்தா கூட அவனுக்கு அதுல ருச்சி இருக்காது. இந்த ரெண்டு நிலையுமே உண்டு ஞானிகள்லையும். யோகிகளும் ஞானிகளுமா இருக்கலாம். சில பேர்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எங்கேயாவது விழுந்து போயிடுவாளோன்னு பயம். ஏன்னா வாசனை இருக்கிறதுனால தானே பயம் இல்லையா? வாசனை இருக்கிறதுனால தான் பயம். ஆனா அந்த வாசனையே இல்லாம இருக்கலாம். வாசனையே இல்லாத நிலையில இருக்கிறவன் ஞானி. அவனுக்கு ரசம், ரசம்னா டேஸ்ட். அந்த ரசம் எப்ப போறதுன்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்தது. ஈஸ்வரனை பார்த்தால், ஆத்மாவை பார்த்தால் ரசம் போயிடும், விஷய ரசம் போயிடும். ஏன்னா ஆத்மரசம் தான் இருக்கும். ஒரு ரமணர் எல்லாரும் கூட தான் சாப்பிட உட்காருவர். ஆசிரமத்துல சகல பேர் நடுவிலையும் சாப்பிட உட்காருவர். ஆசிரமத்துல ஒரு பக்கம் கொஞ்சம் பேர் சாப்பிடுவா, மறுபக்கம் கொஞ்சம் பேர் சாப்பிடுவார். ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காருவர். எல்லாருக்கும் என்ன சாப்பாடோ அதுதான் அவருக்கும் சாப்பாடு. ரொம்ப அற்புதமான ஒரு நடுநிலை எல்லாத்துலயும். அது எல்லாருக்கும் ஏதாவது போட்டு கொஞ்சம் ஏதாவது அதிகம் தன் இலையில விழுந்து கொடுத்துட்டா ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அந்த வஸ்து தொடமாட்டார். அதனால இந்த விளம்பரவா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பெருமாறுறவா. அப்படி இருக்கிறதையும் பல பேருக்கு ஆசையா இருக்கும், மகர்ஷிக்கு ஏதாவது சமைச்சு போடணும்னு. ஆனா அவருக்குன்னு தனியா எதுவும் சமைச்சு போட முடியாது. எல்லாருக்குமா போட்டா தான் அவருக்கு சாப்பிட முடியும், அவருக்கு போட முடியும். இது ரொம்ப நிர்பந்தம். இந்த சமதர்ஷித்துவத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அது ஒரு கடுகு எடை கூட விட்டு கொடுக்க மாட்டார். அப்படி இருக்க ஒரு அம்மா ரொம்ப பணக்காரி அம்மா. இப்படி இல்லாமோ மேனேஜ்மெண்ட் கிட்ட அவாகிட்ட சொல்லி, நான் எல்லாருக்குமா சமைச்சு கொண்டு வரேன், எனக்கு பகவானுக்கும் சமைச்சு போடுற மாதிரி நீங்க எனக்கு ஒரு நாளைக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டான். மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவா ஒத்துன்னு விட்டா போல் இருக்கு. எல்லாருக்குமா சமைச்சு, அது வேரியஸ் டிஷஸ், ஒரு சாப்பாடல்ல, அநேக பலகாரங்கள், அநேக விதத்தில் இருக்கிற கறி கூட்டு எல்லாம் சமைச்சு சகல பேருக்கும் விளம்பி மகர்ஷியோட இலையிலையும் இதெல்லாம் வரி 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 வரியா போட்டு இந்த அம்மா கிட்ட உட்காந்து, பகவானே இது பாலால பண்ணினது, இந்த கூட்டான் மோரால பண்ணினது, இது அபூர்வமான ஒரு கறி, இப்படி ஓரோன்னா போட்டு ஒரு 10-12 விஷயங்கள் இதெல்லாம் போட்டிருக்கான். இது அப்படி டேஸ்டா இருக்கும். இது இந்த ஊர்ல இருந்து நான் படிச்சுட்டேன். இது மகாராஷ்டிராவில் வேலையில இருக்கிறது அவா பண்ணக்கூடியது, இது குஜராத்ல வேலை இருக்கிறது அவா பண்ணக்கூடியது. இப்படி ஓரோ அதுல ஸ்வீட்டு அது இது எல்லாம் வரி வரியா எல்லாத்துக்கும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பெருமாறின அப்புறம் சாப்பிடலாமா, சாப்பிடுற எல்லாத்தையுமா ஒரு குழச்சு எல்லாத்தையுமா. என்ன பகவான் இது, நீங்க எல்லாத்தையும் ருச்சிக்கணும், எல்லாத்துலயும் ருச்சி பார்க்கணும்னு நான் எல்லாம் விதம் விதமா சமைச்சு கொண்டு வந்தேனே, என்ன பண்றதுமா, உங்களுக்கெல்லாம் அநேகத்துல ரசம், எனக்கோ ஏகத்துல ரசம். ஒரு ரசம் தான் தெரியறது, எதை எடுத்தாலும் அதுல ஒரு ரசம் தான் தெரியறது. அப்புறம் என்ன விதம் விதமா ருச்சிக்கிறதுக்கு? அநேகத்துல ரசம், எனக்கு ஏகத்துல ரசம். எல்லாத்துலயும் ஒரே ருச்சி தான். என்ன விஷயங்கள் இருக்கிற ருச்சி இல்லை, ஆத்மாவில் இருக்கிற ருச்சி தான், அந்தராத்மாவில் இருக்கிற ருச்சி தான். அதனால விஷய ரசம் போயிடுத்து ஆத்ம ரசம் தான் நிறைஞ்சு நிக்கிறது. அந்த ரசம், விஷய ரசம் எப்ப விலகிறதுனா ஆத்ம தரிசனத்துலதான் விலகிறது. ஆத்ம தரிசனத்துலதான் விஷய ரசம் விலகிறது. ஸ்திரீ புருஷ பேதம் விலகிறது. அப்ப எங்கிருந்து காமம் வரும்? அன்னத்துல இருக்கிற ருச்சி விலகிறது. அப்ப எங்கேருந்து பிரத்யேகமா ஒரு விஷயம் இருந்தா ருச்சிக்கும். அது மாதிரி எல்லாத்துலயும் இந்த அத்வைத ஆத்ம தரிசனம் ஏற்படுறதுனால பிரத்யேகமா ஒரு ரசம் எதுலயும் நிக்கிறது இல்லை. எல்லாத்துலயும் ஒரே ரசமா இருக்கு. எதை கொடுத்தாலும் ரசமா இருக்கு. எதுலயுமே ஆனந்தமா இருக்கு. எல்லாம் ருச்சியா இருக்கு. எதுவுமே பேதம் தோணுறது இல்லை வாழ்க்கை. அப்படி ரசம் பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ராமகிருஷ்ண பரமஹம்சர நிறைய ஸ்திரீகள் சொல்லுவா,
பலப்பொழுது அவர்கிட்டே கேட்பாளாம், டாக்கூர் நீங்கள் ஆனா பெண்ணான்னு கேட்பாளாம். ஏன்னா அவளுக்கு பேதமே தெரியாது. அவர் கூட உட்கார்ந்து இருக்கிறத, கூட இருக்கிறது ஏதோ புருஷன் உட்கார்ந்து இருக்கா, நாங்க ஸ்திரீகள் உட்கார்ந்து இருக்கோம்னே படாத அவளுக்கு. அவரும் ஒரு ஸ்திரீ மாதிரி. ரமணர்கிட்டே அப்படித்தானே. மிருகங்களுக்கு கூட அவர் ஒரு மனுஷங்கிற பாவம் அவளுக்கு யாருக்கும் இருக்கல. அந்த மிருகங்கள்லாம் அவர் ஒரு மிருகம் மாதிரி தான் நினைச்சுன்றது. அந்த மிருகங்களுக்கெல்லாம் அவரும் ஒரு மிருகம் தான். அந்த பட்சிகளுக்கெல்லாம் அவர் ஒரு பட்சி தான். ஸ்திரீகள் பல பேர் இருந்தா அவளுக்கெல்லாம் அவர் ஒரு ஸ்திரீ தான். புருஷாளுக்கு அவர் ஒரு புருஷன் தான். ஏன்னா எல்லாத்துலயும் அந்த பிரத்யேக பேத பாவம் போயிடுத்தினாலே ஆகர்ஷண விகர்ஷணம் போயிடும். ஆகர்ஷண விகர்ஷணங்கள் போயிடுத்தினாலே மனசுக்கு நிம்மதி ஏற்பட்டுடும். அப்ப பிரத்யேகமா ஒரு ரசம் ஒன்றும் கிடையாது, எல்லாத்துலயும் ஆத்ம ரசம். இந்த நிலை அடையாதவனுக்கு முதல் ஸ்டெப் இந்திரியங்களை அடக்கிறது. ஆனா இந்த இந்திரியங்கள் இருக்கே ஏமாத்திடும். அதுதான் பகவான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். எத்தனை புத்திசாலியா இருந்தாலும், எத்தனைதான் அதை அடக்கி வச்சிருந்தாலும், அதுக்கு நம்ம தௌர்பல்யம் எங்க இருக்கு நன்னா தெரியும். நமக்கு எங்க வீக்னஸோ அதையே பிடிக்கும் லபக்குன்னு. அதுவும் காருண்யம் தான். அது ஏதோ ஏமாத்துறதுன்னு சொல்லப்படாது. ஏன்னா அந்த மகாமாயை நமக்குள்ள இருக்கிற ஓரோ வீக்னஸையா வெளியில எடுத்துன்னு வந்து அந்த வீக்னஸை கிளீன் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு வீக்னஸ் எடுத்துன்னு வந்து அதை கிளீன் பண்ணி எல்லாம் அவ பண்றா. அம்மா ஓரோ போர்ஷனா கிளீன் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதை போய் நம்ம குத்தம் சொல்ல வேண்டாம். ஏதோ நம்ம தௌர்பல்யம், நம்ம வீக்னஸ் நினைச்சுக்க வேண்டாம். அது ஜெகதீஸ்வரி நமக்குள்ள இருக்கிற வீக்னஸ் வெளியில கொண்டு வராமதான். அது எல்லாம் வீக்னஸும் போயிடுத்துன்னா அவளே நம்மளை முக்தை ஆக்கி விடுவா. அப்படி ஒரு பாவம் இருக்கு. மனசை அடக்கிறதுக்கு பழைய மார்க்கங்கள் சொன்னேன். ஒரு மார்க்கம் என்னன்னா, மனசுங்கிறதே அவளோட ஸ்வரூபம். சௌந்தரிய லஹரியில மனஸ்துவம் வியோமத்வம் மருதசி மருட்சாரதிரசி துவமாபஸ்துவம் பூமிஹி त्वयि परिणतायां नहि परम् त्वमेव स्वात्मानं परिणमयितुं विश्ववपुषा चिदानन्दाकारं शिवयुवति भावेन बिभृशे. முதல்லயே ஆச்சாரியால என்ன சொல்றான்னா, அம்மா நீ மனசே உன்னோட ஸ்வரூபம்ங்கிறான். இந்த விஸ்வமே உன்னோட ஸ்வரூபம் தான். ஆனா முதல்ல மனசே உன்னோட ஸ்வரூபம். மனசு அம்பாளோட ஸ்வரூபம், சக்தியோட ஸ்வரூபம் நிக்கிறத, அந்த மனசு நிச்சலமா நிக்கிறத அதுவே சிவம். அதுலயே சலனம் ஏற்படுறத அதுவே சக்தி. இந்த தத்துவம் சிவசக்தி ஐக்கிய தத்துவம். இது ஞானேஸ்வரர் ரொம்ப அழகா அமிர்தானுபவத்துல சொல்றார். அந்த நிச்சலமா நிக்கிறது அது சிவம். அது சலிக்கிற போது அது மனசுன்னு அதுக்கு பேரு. அந்த மனசுல என்ன எண்ணம் வந்தாலும் அந்த நிச்சலமா இருக்கிற அந்த போதானந்த சமுத்திரத்துல ஏற்படக்கூடிய அலை. இப்படின்னு பார்த்தால் எல்லாமே அம்பாளோட ஸ்வரூபம், ஜெகதீஸ்வரியோட ஸ்வரூபம். கோபம் வருது, அந்த கோபம்ங்கிற ரூபத்துல அம்பாள் வந்து நிற்கிறா. யா தேவி சர்வபூதேஷு குரோத ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்ய. நமஸ்காரம் பண்ணணுமாம். கோபம் உள்ள வர சமயத்துல, அம்மா நீ கோபத்தோட உருவத்துல வந்திருக்கியா, உனக்கு நமஸ்காரம். காமம்ங்கிற ஒரு எண்ணம் உள்ள உற்பத்தி ஆறுதா, அம்மா நீ காமத்தோட உருவத்துல வந்திருக்கியா, உனக்கு நமஸ்காரம். துவேஷம் ஏற்படுறதா, அம்மா நீ இப்ப துவேஷத்தோட உருவத்துல வந்திருக்கியா, உனக்கு நமஸ்காரம். ஒரே ஒரு எனர்ஜி தானே இருக்கு. அந்த ஒரே எனர்ஜி பல வேஷங்கள் போட்டுண்டு பல மவுல்டு எடுத்துட்டு நம்ம முன்னால வந்து விளையாடி ஏமாத்துறது. நம்ம இதுக்கு காமம், இதுக்கு கோபம், இதுக்கு பொறாமை, இது அது, இது இது, இது அது, இது இதுன்னு வேறுபடுத்தி 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 இந்த எனர்ஜியை டைவர்சிஃபை பண்ணி அதுக்குள்ள மாட்டிண்டு இந்த டிவிஷன்லயே விழுந்துடுறோம். அது ஒரே அடியா ஏகம்னு பார்க்க என்ன வழி? மனஸ்துவம். மனசு அம்பாளோட ஸ்வரூபம். அந்த நிச்சலமாயிருக்கிற அந்த பரமாத்ம தத்துவத்துல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சலனம் இந்த மனசு. அந்த சலன ரூபமாய் இருக்கிற மனசு சக்தியோட உருவம். அந்த சக்தி சிவன்லேந்து பின்னை அல்ல. சிவனை பிரிஞ்சு சக்திக்கு நிற்க முடியாது. ஆனா சக்தி இல்லாம சிவம் நிற்கும். இது ரமணர்கிட்ட ஒருக்கா கேட்டா, ஒருத்தர் இங்கிலீஷ்ல கேட்டார், சக்தி இல்லாம சிவம் இல்லை, சிவம் இல்லாம சக்தி இல்லைன்னு சொல்றாளே அது வாஸ்தவமானு கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, சக்தி சிவம்னா ஆண் பெண் நினைச்சுக்க கூடாது, ஆத்மா அதோட சலன சக்தின்னு அர்த்தம். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இங்கிலீஷ்ல ஹீ ஷீ அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் பதில் சொன்னது என்னன்னா, ஷீல ஹீ இருக்கு, ஆனா ஹீல ஷீ கிடையாது அப்படின்னு.
ஷீல ஹீ இருக்கு. அதாவது அந்த ஷீல ஹீங்கிற பதம் உள்ள இருக்கு. அது இருந்தா தான் ஷீ நிற்கும். அந்த ஹீயை எடுத்து விட்டுனா வெறும் எஸ்ஸா போயிடுவது இல்ல, ஷீ இல்ல. ஆனா அந்த ஹீ இல்ல ஷீ இல்ல, அதுக்கு அர்த்தம் ஆத்மா சலனம் இல்லாம நிற்கும். ஆனா அந்த சலிக்கக்கூடிய சக்திக்கு அதுக்கு அதிஷ்டானம் இல்லாம சலிக்க முடியாது. சலிக்கக்கூடிய அந்த சக்தி அந்த அதிஷ்டானத்துலதான் சலிக்கிறது. ஆனா அது சலனம் இல்லாம நிக்கிறது, அது சிவம். சிவனேன்னு இரும்பல, சிவனேன்னு இருந்தா நிச்சலமா இருன்னு அர்த்தம். ஸ்வரூபத்துல இருக்கணும். அந்த ஸ்வரூப ஸ்திதி எப்ப வருது? சலிக்கக்கூடியனத்தை எல்லாம் சலிக்காத பொருளா பார்க்கறது ஒரு வழி. அந்த நிலை வர வர இந்திரியங்கள் நம்மளை ஏமாத்திடும். அதான் அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். படிக்கலையே இந்த ஸ்லோகம். எததோ ஹ்யபி கௌந்தேயா புருஷஸ்ய விபஷ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. யததோ ஹ்யபி கௌந்தேயா புருஷஸ்ய விபஷ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. யததோ ஹ்யபி கௌந்தேயா புருஷஸ்ய விபஷ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. எத்தனைதான் யத்னம் பண்றவனா இருந்தாலும் யததோ ஹ்யபி கௌந்தேயா விபஷ்சிதஹ, விபஷ்சிதஹானா அறிவுள்ளவன் அர்த்தம். இதை பத்திலாம் நன்னா தெரிஞ்சவனா இருந்தாலும் அவனையும் பிரமாதீனி இந்திரியாணி, பிரமாதீனின்னு இழக்கக்கூடியனது, உலுக்கக்கூடியனது. இந்த இந்திரியங்கள் உலுக்கி விட்டுடுறது. பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ, அவனுடைய மனசுல வாசனை இருக்கிற மட்டும் இழுத்துட்டே இருக்கும். இந்திரியங்கள் வெளியில இழுத்துட்டே இருக்கும். எத்தனைதான் யத்னம் பண்றவனா இருந்தாலும் கொஞ்சம் அஜாகிரதையா இருந்தா அப்புறம் இழுத்துடும். ஒரு க்ஷணத்துல அஜாகிரதையா இருந்த அப்புறம் கீழே தள்ளி போட்டுடும். ஹரந்தி பிரசபம் மனஹ, மனச சலனம் பண்ணிவிடும். அதனால என்ன வழி? அந்த இந்திரியங்களை எல்லாம் உள்ள அடக்கிக்கணும். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. இந்திரியங்களை எல்லாம் சம்யமம் பண்ணி, சம்யமம் பண்றதுன்னு அடக்கி தன் வசத்துல வச்சுண்டு ஞானத்தினால, பிரம்ம விசாரத்தினால, தபஸினால, ஆகார நியந்திரணத்தினால, ஜபம், நாமசங்கீர்த்தனம், சத்சங்கம் எல்லாத்தோட உதவியோடும் கூட இந்த இந்திரியங்களை எல்லாம் உன்முகப்படுத்தி ஆத்மாவில நிறுத்த பரிசீலனம் பண்ணி தன் வசத்துல யாரு வச்சுருக்கானோ அவனுக்குத்தான் தியான வேளையில ஏற்படக்கூடிய அனுபூதி நஷ்டமாகாம இருக்கும். இல்லாட்டா தியானத்துல எனர்ஜியை கன்சர்வ் பண்ணி விவகாரத்துல எல்லாத்தையும் செலவு பண்ணி விடுவான். தியானத்துல கன்சர்வ் பண்ற எனர்ஜி எல்லாம் விவகாரத்துல நஷ்டமாயிடும். அதனால ரொம்ப நஷ்டமானால் அதுக்கப்புறம் தியானமே பண்ண முடியாது. அதனால இந்திரியங்களை எல்லாம் தன்வசப்படுத்தி உன்முகப்படுத்தி முதல்ல ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும். இந்த இந்திரியங்களை தன்வசப்படுத்த, புலன்களை தன்வசப்படுத்த அதுக்கு இருக்கிற மார்க்கங்களை எல்லாம் தான் பகவான் அடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்றார். இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல அற்புதமா மனசுடைய நிலைகள், மனசு எப்படி வசப்படுறது விஷயங்கள்ல, அதை எப்படி அதுல இருந்து வேறுபடுத்தலாம், இதெல்லாம் பகவான் ரொம்ப அற்புதமா சொல்றார். அதை நாளைக்கு பார்ப்போம். फालावनम्रत् किरीटम् फालनेत्राच्छिषादग्ध पञ्चेषु कीटम् शूलाहतारातिकूटम् शुद्धवक्रेन्दुचूडम् भजे मार्गबन्धुम् शम्भो महादेव देवा शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देवा अंगे विराजद्भुजङ्गम् अभ्रगङ्गातरङ्गाभिरामोत्तमाङ्गम् ओङ्कारवाटीकुरङ्गम् सिद्धसंसेविदाङ्घ्रिम् भजे मार्गबन्धुम् शम्भो महादेव देवा
शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देवा नित्यं चिदानन्दरूपम् निह्नुताशेषलोकेश वैरिप्रतापम् कार्तस्वरागेन्द्रचापम् कृत्तिवासम् भजे दिव्यसन्मार्गबन्धुम् शम्भो महादेव देवा शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देवा कन्दर्पदर्पघ्नमीशम् कालकण्ठम् महेशम् महाव्योमकेशम् कुन्दाभदन्तम् सुरेशम् कोटिसूर्यप्रकाशम् भजे मार्गबन्धुम् शम्भो महादेव देवा शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देवा मन्दारभूतेरुदारम् मन्दरागेन्द्रसारम् महागौर्यदूरम् सिन्धूरदूरप्रचारम् सिन्धुराजातिधीरम् भजे मार्गबन्धुम् शम्भो महादेव देवा शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देवा सर्वेऽपि सुखिनः सन्तु सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् सर्वाणि भूतानि विशन्तु सौख्यम् सर्वाणि भूतानि भजन्तु शान्तिम् सर्वाणि भूतान्यपि नारायण सम्पूर्णमानन्दमुपश्रयन्ताम् दुर्जनः सज्जनो भूयात् सज्जनः शान्तिम् आप्नुयात् शान्तो मुच्येत बन्धेभ्यो मुक्तः शान्यान् विमोचयेत् अन्नपूर्णे सदापूर्णे शङ्करप्राणवल्लभे ज्ञानवैराग्यसिद्ध्यर्थम् भिक्षाम् देहि च पार्वती माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बान्धवा शिवभक्ताश्च स्वदेशो भुवनत्रयम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि।